இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. ஏகே வராரு வழி விடுறா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அண்ணாமலை அவர்களை நயனார் நாகேந்திரன் அவர்கள் ரிப்ளேஸ் பண்ண போறார் அப்படின்னு ஏன் இந்த சேஞ்ச் தேவைப்படுது இந்த காலகட்டத்தில்? அதிமுக அலைன்ஸ் இப்ப வேண்டாங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு பார்ப்போம்னு சொல்லியிருந்தா கூட அண்ணாமலை மாட்டேன். வேற ஒரு கணக்கு இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ராக்கெட் லான்ச் பண்ணி இறக்குன பிஜேபிக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம் இப்படி ஒருத்தர் இறக்க போறோம், அவர் புயல் மாதிரி பண்ண போறோம். அன்னைக்கு உங்களுக்கு யாருமே அண்ணாமலை தெரியாதுல. நயனா நாயந்திரன் நீ தானே கொடுத்துருக்கீங்க, நாளைக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வரலாம்ல. பட் இப்ப என்னன்னா அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக காரங்க மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கு, ஒரு எனர்ஜி அவர் கிரியேட் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ண தானே ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் நேற்று ட்வீட் போட்டிருக்காரு திரு அமித்ஷா. அவருடைய தலைமை பண்பை நாங்க பயன்படுத்திக்கிறோம். யாருமே பயன்படுத்திக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்ப அவங்க நான் ஏற்கனவே பலப்படுத்துறேன், அண்ணாமலை அவர்களை பயன்படுத்தாமல் போனால் பிஜேபி நட்டம். நயனார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன கணக்கு இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா ஏடிஎம்கேயோட அலைன்ஸ்ல இருக்கும். எல்லாமே சாதனம் தாங்க. ஆல் பாசிட்டிவ் அவர்கிட்ட, ஒன்னு நோ நெகட்டிவ் அவர்கிட்ட, ஒரு மைனஸ் பாயிண்ட் கிடையாது. ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இல்லைன்றாங்க. மேடையை பார்க்கும்போது ரொம்ப பெரிய சந்தோஷமா ஒரு எனர்ஜி இருந்த மாதிரி இல்லை, எல்லாமே ரொம்ப சோகமா இருந்த மாதிரி. என்டிகே ஒரு சைட்ல திமுக எதிர்ப்பாக்களை பிரிக்க போறாங்க, அதே மாதிரி டிவிகேவும் அதே விஷயத்தை செய்ய போறாங்க. ஸோ அவங்க ஓட்ஸ் எல்லாம் பிரிச்சாலும் இந்த அலையன்ஸுக்கு சான்ஸ் இருக்கா? திமுகவுக்கு டஃப் ஃபைட் சான்ஸ் இருக்கா? டஃப் ஃபைட் அஷ்யூர்ட். அதுல திமுக சுலபமா ஜெயிக்க முடியாது. டிவிகேவும் என்டிகேவும் சேர்ந்தாங்கன்னா இன்னொரு பலமான மூன்றாவது அணி அமையும். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காலம் எல்லா தேவையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு நான் ரொம்ப அட்வான்ஸா சொல்லிடுறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தமிழ்நாட்டு அலையன்ஸ் அமைக்க போகுது. அதை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு வருஷம் கண்டிப்பா திமுக சென்டரை எதிர்த்து அரசியல் பண்ண போறாங்க. ஒவ்வொரு தடவையும் அதை கையில் எடுக்கும் போது அதிமுகவை அவங்க குத்துவாங்க, அதிமுக மேல பிரஷர் போடுவாங்க, நீங்க பாஜகவை எதிர்த்து பேசுங்கம்பாங்க. ஸோ அது சிக்கல் தான். அது ஹிந்தி பிரச்சனையில காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரே நிலைப்பாடு. அப்படி டீலிமிட்டேஷன்ல திரு ராகுல் காந்தி சொன்னது என்னங்கிற பாருங்க. ஸோ காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்னன்றது வேற, ஏன்னா ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அட்வான்டேஜ் இருக்குல்ல டிஎம்கே. இப்போ 26க்கு அவங்க சீட் நெகோஷியேட் பண்ணும்போது பிஜேபி டஃபா நெகோஷியேட் பண்ணுவாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு. மேபி அப் டு 50 வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. எப்படி பாக்குறீங்க? கூடவே கேட்பாங்க. 78 இடங்கள்ல அவங்க 2ஆம் இடம் பெற்று ஏடிஎம்கே முந்தி இருக்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் அட்லீஸ்ட் டபுள் மடங்கு வாங்க. அதிமுக பெரிய கட்சி, அடுத்த எலெக்ஷன் நம்ம கண்டெஸ்ட் பண்ணணும்னு நம்பிக்கையில நிர்வாகிகள் களத்துல ஒர்க் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ 50 சீட்ஸ் நீங்க பாஜக கொடுக்குறீங்கன்னா அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சில சீட்ஸையும் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இது கட்சியை லாங் ரன்ல பெரிய லெவல்ல வீக்கெண்ட் பண்ணிடும். 50 சீட்டு நான் சொல்றது மினிமம் சொன்னேன். அப்ப இன்னும் ஆபத்து அதிகம். திமுக தனிச்சு நிக்க சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு 100 சீட் வெளியே போயிருது. அப்ப அவங்க கூட்டணி கொடுக்கும்போது பெருந்தன்மை, அதிமுக கூட்டணி கொடுத்தா பலவீனம். நல்லா இருக்கே உங்களுக்கு. சிம்பிள் லாஜிக் சார். போன எலெக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 40 சீட் கையில இருந்து போகுது. அந்த 40 சீட்டும் அதிமுகவுக்கு பாதிப்பு. கடந்த சில நாட்களாவே அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியே பேச்சுகள் போயிட்டு இருந்தது. அப்புறம் நேத்து கூட்டணியும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இப்போ அமித்ஷா அவர்களும் பிரஸ் மீட்ல அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நடந்திருக்க இந்த விஷயங்கள்ல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஹைலைட்டான விஷயங்கள் எது சார் சொல்லுவீங்க? எல்லாமே தான். பாஜக அதிமுக கூட்டணிங்கிறதே நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான். அது நடக்காது, நடந்துடக்கூடாதுன்னு திமுக கூட்டணியில் பெரிய முயற்சி எடுக்கப்பட்டது. ஊடகங்கள்லையும் பல தகவல்கள் உலாவரப்பட்டு வர நேற்றே கூட அவங்க சாதாரணமாக ஒரு நல்ல நேரம் பார்த்து ஒரு 3 to 4:30 ஒரு யமகண்டம் அப்படிங்கிறனால தாமதமாக வந்ததை விட அவ்வளோதான் போச்சு, முடிஞ்சு வச்சு, இனிமேல் வரமாட்டாங்க, போக மாட்டாங்க, கிடையாது. அவங்களுக்கு அமித்ஷா போன்றவர் ஒரு நாள் முழுக்க ஒரு ப்ரோக்ராம் போட்டு டெல்லி சென்னைக்கு வராதுன்னா இதெல்லாம் ஷெட்யூல் பண்ணாமல் வருவாராங்கிறது கூட தெரியாமல் அவ்வளோ தூரம் அமித்ஷாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவங்க ஒரு ஆசைக்கு மட்டுமே தீனி போட்டுக்கிட்டாங்க. இந்த கூட்டணியே ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. திரு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, நாங்கள் என்டிஏல தொடர்றோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸிஸ்டிங் என்டிஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் இன்னமும் நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்குங்கிறது அப்புறம். பட் இந்த கூட்டணி அமைஞ்சதே ஒரு சிக்னிஃபிகண்டாக விஷயம். நீங்கள் எது முக்கியத்துவம் நேற்று நினச்சிங்கன்னா இந்த கூட்டணி அமைஞ்சதே முக்கியத்துவம். அது எல்லாரும் ஒன்று மண்ணா நின்றுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அது ஒரு திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு வலுவான போட்டியை ஏற்படுத்தும். ஒரு விஷயம் என்னன்னா சார், எல்லாமே ரொம்ப வேகமாக நடந்த மாதிரி இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கிறாரு. இப்போ அமித்ஷா அவர்கள் சென்னை வராரு. கூட்டணி சீல் ஆயிருச்சு. கூட்டணியில் இழுபறி, பேச்சுவார்த்தை போகுது, இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. டக்குன்னு அலையன்ஸ் சீல் ஆயிருச்சு. ஸோ இது எப்படி பாக்குறீங்களா? ரொம்ப குயிக்காக நடந்த மாதிரி இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவுல ஒரு சண்டை திரும்பி சேரும்போது அதில் பிரச்சனை இருக்காது. புதிதாக ஒரு உறவு ஏற்படும் போது நீங்க யாரோ நான் யாரோலாம் நீங்க பேச வேண்டியிருக்கும்.
ஏற்கனவே இருந்த உறவு தொடர்றதுக்கு வந்து அந்த மாதிரியான சிக்கல்கள் கிடையாது. அப்போ ஏற்கனவே இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தவங்க, எல்லாருக்கும் அமித்ஷாக்கு எடப்பாடி தெரியும், எடப்பாடிக்கு அமித்ஷா தெரியும், எல்லாருமே தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. இடையில அவங்க போனாங்க, திரும்ப சேர்ந்துக்கிறாங்க. அதுபோக இந்த சம்பவங்கள் வந்து ரெண்டு, ஒன்று வந்து திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போய் பார்த்தது, இன்னொன்று திரு அமித்ஷா இங்கே வந்து பார்த்தது. இந்த ரெண்டு சம்பவங்கள் தானே தவிர பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஸோ அது வந்து டெய்லி நடந்திருக்கும். உங்களுக்கு சொல்லலை, நமக்கு சொல்லலை, அவ்வளோதான். அப்போ வந்து அவங்களுக்கு நம்மகிட்ட சொல்லலைங்கனாலே அந்த ப்ராசஸ் 2 செப்பரேட் டேஸில் இந்த விஷயங்கள் நடக்க முடியாது. அதற்கு பின்னாடி பலருடைய உழைப்பு இருக்குது, பலருடைய எஃபர்ட் இருக்குது. அவங்கெல்லாம் சத்தம் கட்டாமல் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. நல்லது நடக்கும்னு அவங்க நினைச்சாங்க, அவங்க நினைச்ச நல்லது நடந்திருக்கு, அவ்வளோதான். இது வந்து திடீர்னு நடந்த விஷயம் இல்லை. ரொம்ப முன்னாடியே இது வந்து மெதுமெதுவாக பேசப்பட்டு 2 சைட்லையும் பல்ஸ் பார்த்து விருப்பம் இருக்காங்கிற பார்த்து இது வந்து முறிஞ்சிருச்சா இல்லை வந்து ஒரு மனக்கசப்பு மட்டும்தான் இருக்கா, மனக்கசப்புனா சரி பண்ணிக்கலாம், முறிஞ்சிருச்சுன்னா அது வந்து திரும்பி சேர்க்கறது ஒட்ட வைக்கிறது கஷ்டம், கண்ணாடி மாதிரி. அதெல்லாம் பார்த்துட்டு 2 பக்கம் பல்ஸ் பார்த்துட்டு 2 பேருக்குமே இந்த நீடு இருக்குங்கிறது தெரிஞ்சு 2024 மக்களவைத் தேர்தல் அதை நிரூபிச்சிருச்சு. அதனால அவங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 70-78 இடங்கள்ல வந்து பிஜேபி 2வது இடம் சட்டமன்ற தொகுதியில். நீங்க 2024 மக்களவை தொகுதியில் 39 தொகுதியை அசம்பிளிக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 75-78 தொகுதியில் வந்து பிஜேபி 2ஆம் இடம் பெற்று, பிஜேபி அலையன்ஸ். அப்போ வந்து இதில் வந்து எல்லாமே அவங்களுக்கு ஒரு பாடம் புரியல. ஏடிஎம்கேக்கு பிஜேபி பற்றி புரியுது, பிஜேபிக்கு ஏடிஎம்கே பற்றி புரியுது. 2 பேரும் ஒன்றா இருந்தால் வெற்றிங்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், 15 சீட்டாவது அட்லீஸ்ட் எடுத்திருப்பாங்க, எம்பி சீட். அதை தவற விட்டாங்க. அப்போ வந்து அதே மாதிரி வாய்ப்பை வந்து 2026 தவற விடக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் வந்து 75 சீட்டு சட்டமன்றத்தில் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. 15 பார்லிமெண்ட் சீட் அப்படின்னா 90 எம்எல்ஏ சீட்டுக்கு சமம். ஸோ 75 சீட்டுங்கிறது 90ஆம் ஆச்சு. 90ங்கிறது 120 மாறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்காதுன்னு காமன் மேனுக்கு ஒரு பிலீஃப். அப்போ நம்ம தொண்டர்கள் வந்து நினைப்பாங்க, அப்போ 90 வந்துட்டோம், இன்னும் ஒரு 30 அடிச்சா நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சலாம்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வெறும் 30 சீட்டு. அப்போ வந்து அந்த நம்பிக்கையை இழக்கிற செஞ்சது 2024 டிசிஷன். அப்போ இந்த முறை சேர்ந்துருக்காங்க போது பெரிய ஹோப்பாக பார்க்குறேன். நான் வந்து கீழே என்னவாகுது, தொண்டர்கள் என்ன செய்யறாங்க, வாக்காளர் என்ன செய்யறாங்கிற தாண்டி ஏடிஎம்கே பிஜேபி 2 கட்ட தலைவர்களும் பயங்கர ஹாப்பியா இருக்கிறாங்கன்னு பாக்குறேன். அப்ப என்ன 2 பேருமே விரும்பினது ஏதோ மனக்கசப்புனால அப்படி போயிடுச்சு. 2 பேரும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நேத்துல இருந்து என்ன தலைவர் அவங்களுக்கு ஒரே ஜூபிலியன் மூட்ல இருக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க விரும்பினதான் நடந்திருக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு விஷயம் இப்ப ரொம்ப ஜூபிலண்டான ஒரு மூட்ல இருக்காங்க நீங்க இல்லையா? இப்ப இன்னைக்கு காலையில் பத்திரிகையாளர்கிட்ட பேசினேன். மேடையை பார்க்கும்போது ரொம்ப பெரிய சந்தோஷமா ஒரு எனர்ஜி இருந்த மாதிரி இல்லை, எல்லாமே ரொம்ப சோகமா இருந்த மாதிரி தான். ஏன்னா நீங்க பத்திரிகையாளர்கிட்ட பேசிருக்கீங்க, பத்திரிகையாளரோட எண்ணம் பூரா அப்படிதான் இருக்கு. டிவிலையும் பார்த்தேன். அதுதான் அவங்க, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மது தானே, டீகோடிங் நம்மது தானே, அவங்க செயல்ல வந்து அவங்களோடது, ரியாக்ஷனும் கமெண்ட்டும் நம்மளோடது. அப்ப நான் வந்து வேற மாதிரி சொல்ல, நீங்க வந்து ஒப்பீனியன் டிஃபர்ஸ். ஆபேசா எம்எஸ் தோனி வந்து சிஎஸ்கேல இருக்கணுமா அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸே வேற சொல்லுவாங்க, சரிங்களா? இருக்கணும் ஒரு குரூப் சொல்லு, இருக்கக்கூடாதுன்னு ஒன்று சொல்லு. அதில் வந்து அவங்க குழப்பம். நீங்கள் வந்து சின்ன பையன் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்களா, பயங்கர காண்டில் இருக்கேன், பெசாமல் இருக்க, நான் 6 அடிச்சிருக்கேன், எல்லாம் கடுப்பு கிளம்புறாங்க சொல்லிட்டு ஒரு சிஎஸ்கே ஃபேனே கிளம்பி போவார். அது மாதிரி வந்து ஒப்பீனியன் டிஃபர்ஸ். எனக்கு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மேலதிக பத்திரிகையாளர்கள் வந்து அது வந்து இது அமைஞ்சிருச்சே அப்படிங்கிற கவலையில் இருக்கக்கூடியவங்க தான். தட் ஐ கேன் வெரி ஆப்வியஸ்லி அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாடி லாங்குவேஜ், நின்னாரு, நிமிந்தாரு, தலையை சொரிஞ்சாரு, அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாரு, இதெல்லாம் கற்பனை. அதில் வந்து எது வெறும் இல்லை. அவங்களுக்கு வந்து எல்லாமே சம்மதிச்சு எல்லாமே பேசிட்டு தான் வந்திருக்காங்க. 4:30 மணி வரைக்கும் திரு இபிஎஸ் வீட்டில் கான்வாயே போடலை. ஏடிஎம்கேல அலைன்ஸ் அமைய போகுதுன்னு ஏடிஎம்கேல நினைச்சவங்களே பயந்துட்டாங்க. என்னங்க இது, ஒரு 9 மணிக்கு ஒரு ஊருக்கு போறாருன்னாங்க, 5 மணி வரைக்கும் வண்டியே கிளம்பலன்னு 3-4 கான்வாய் கூட போடல. கான்வாய் கூட 3 மணிக்கு முன்னாடி போட்டு கூட ரெடியா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அதுவே 4:30க்கு பிறகு தான் போட்டாங்க. 5 நிமிஷம் நேராக போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே தீர்மானிக்கப்பட்டிருந்துச்சு. இடையில திடீர்னு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனோட தாப்பனார் வேற இருந்ததுனால அந்த ப்ரோக்ராம் அடிஷனலாக சேர்ந்தாங்க. ஸோ மொத்தமாக ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க. 5 மணிக்கு கிட்ட தான் திரு குருமூர்த்தியை சந்திக்கிறதா இருந்துச்சு. அது மதிய சாப்பாடோட சேர்ந்து போயிருச்சு. அப்புறம் இப்போ டாக்டர் தமிழிசை கூடுதலாக சேர்ந்துருச்சு. அப்படி ரீஷெடியூல் பண்ண அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்துருந்தோம் பாடி லாங்குவேஜ் சரியில்லை, நிமிந்த மேனிக்கு உட்கார்ந்தாரு, குனிஞ்ச மேனிக்கு உட்கார்ந்தாரு, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். தே ஆர் ஆல் வெரி ஹாப்பி. அந்த ஹாப்பினஸுக்கு பிறகுதான் வந்திருக்கு. பொருந்தாத திருமணமாக இருந்தால் 2 பேரும் எப்பயுமே முடிச்சு போயிருக்கலாம்ல. ஏற்கனவே முடிச்சுட்டு போனவங்க தானே. ஸோ உங்களுக்கு கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க, அதற்கான நிச்சயதார்த்தம் தான் நடந்துச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி இருந்த சூழல் என்னன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் 4 டைரக்ஷன்ல பிரியும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் கன்சாலிடேட் ஆகுது. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துட்டாங்க. பட் இருந்தாலும் என்டிகே ஒரு சைட்ல திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க போறாங்க. அதே மாதிரி டிவிகேவும் அதே விஷயத்தை செய்ய போறாங்க. ஸோ அவங்க ஓட்ஸ் எல்லாம் பிரிச்சாலும் இந்த அலையன்ஸுக்கு சான்ஸ் இருக்கா? திமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்க சான்ஸ் இருக்கா? பெரிய டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன், 2016 மாதிரி தேர்தல் இருக்கும். அதில் யார் 134 எடுக்க போகிறாங்க, யார் 99 எடுக்க போகிறாங்கிறது மட்டும்தான் கேள்வி. அதுதான் வந்து இதாக இருக்கும். 2016 ஏடிஎம்கே 134 எடுத்துச்சு, டிஎம்கே வந்து 99 எடுத்துச்சு. அந்த இடத்துல வந்து நின்னாங்க. அது வந்து யாருக்கு வரப்போகுதுங்கிற பார்க்கணும். ஆனால் டஃப் ஃபைட் வந்து அஷ்யூர்டு. அதில் வந்து திமுக சுலபமாக ஜெயிக்க முடியாது. நீங்கள் திமுகவோட ரியாக்ஷன்ஸ் பாருங்கள்.
டிவிக்கே கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் நடத்தி மாநாடு நடத்தி பல முறை இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாரும் கண்டுக்கல. அதிகபட்சமா திரு சேகர் பாபு தான் விமர்சனம் பண்றாரு. அது சும்மா சாதாரண பண்றாரு. டிஎம்கே வந்து அவங்களை கண்டுக்கவே மாட்டேங்குது. பெருந்தலைவர்கள் யாருமோ திரு துரைமுருகனோ திரு டிஆர் பாலுவோ திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி அவங்கலாம் வந்து கண்டுக்கவே இல்லை. அவங்களாம் அது விடுங்க அப்படின்னு சொல்லி திரு உதயநிதியை கேட்டா எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நாங்க சினிமாலாம் விட்டாங்கன்னு அவர் எள்ளிதான் நகையாடிட்டு போறாரு. அவங்க வந்து ஆனா இந்த அலையன்ஸ் அமைஞ்சனே பாருங்க, கனிமொழியில இருந்து தமிழக முதலமைச்சர்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு ரியாக்ட் பண்றாங்க. அதுவும் பயங்கரம். டிவிக்கே ரியாக்ட் பண்ணுதே, உங்க கள்ள கூட்டணி வந்துருச்சு நல்ல கூட்டணி வந்துருச்சு. அப்ப எல்லாருக்கும் தெரியுது. நான் சொல்றேன் இது வந்து வின்னிங் அலையன்ஸாங்கிறது இனிமே தான் சொல்லுவேன். அதை நான் வந்து இப்ப சொல்லல. ஆனா டஃப் ஃபைட் அஷ்யூர்டுங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு இந்த ஐபிஎல் சொல்லுவாங்களே மும்பை அண்ட் சிஎஸ்கே ஒரு கிளாசிக் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கடுமையான போட்டி, இன்ட்ரெஸ்டிங்கான போட்டி காத்திருக்குது. அது 2016 ரிசம்பிள் பண்ணுங்கிற நான் சொல்றேன். அதுல யார் 134 யார் 90 100 அப்படிங்கிறத நம்ம we have to wait and watch. அந்த இடத்துல வந்து ஒரு கடுமையான போட்டி காத்திருக்குது. என்டிகேக்கான ஓட்டு குறையும், டிவிகேக்கான ஓட்டு குறையும் unless until further developments happens. உங்களுக்கு புரியுங்களா? இப்போ டிஎம்கே அலையன்ஸ் உடையுது, அதுல இருந்து 2 பேர் டிவிகேக்கு போனாங்கன்னா அப்ப நான் வேற சொல்லுவேன். ஸோ நீங்க அன்னைக்கு ஓட்டு குறையும் சொன்னீங்களே, நீங்க கேட்கக்கூடாது. உங்களுக்கு புரியுங்களா? இன்னைக்கு தேதிக்கு நான் சொல்லுவேன், என்டிகேவும் டிவிகேவும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கிளியர் 3 அணி இருக்கும். அது வந்து ஒரு பலம் குறைந்த பழைய காலத்து 3வது அணி போல இருக்காது. மக்கள் நல கூட்டணி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம்ல, கம்யூனிஸ்டுகள் மதிமுக நிறைய பேர் வந்து 3வது அணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பலவீனமாவே தான் இருந்திருக்கு. ஆனா இந்த டிவிகேவும் என்டிகேவும் சேர்ந்தாங்கன்னா இன்னொரு பலமான 3வது அணி அமையும். ஏன்னா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காலம் எல்லா தேவையும் ஏற்படுத்துங்க. உங்களுக்கு நான் ரொம்ப அட்வான்ஸா சொல்லிடுறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தமிழ்நாட்டு அலையன்ஸ் அமைக்க போதும். அதை நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு இல்லை, it will take some time, at least ஒரு 10 years, not before 10 years. ஆனா எல்லாமே நான் உங்களுக்கு லாலு பிரசாத் நிதிஷ்குமார் கூட்டணி அமைச்சவங்க, திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சவங்க, காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருக்குதுங்க, மதிமுகவும் திமுகவும் கூட்டணியில் இருக்குதுங்க. கன்னியாகுமரியில பகையாடிட்டு இருக்கக்கூடிய திருவண்ணாமலத்தில் பகையாடிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கன்னியாகுமரியில் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ காலம் எல்லா தேவையும் நிறைவேற்றும். அவர் வந்து இவங்க பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து 2 பேருக்கும் ஒரு ட்ரபிள் இருக்கு. இவங்க அலையன்ஸ் முன்னாடி வந்து as you rightly said, முன்னாடி என்ன இருந்துச்சு, திமுக எதிர 4 அணி, மொத்தம் 5 முனை போட்டி. திமுக சால்டா ஜெயிக்கும். கண்ணமுடி நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திமுக மேடையிலும் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். கண்ணமுடி ஏன்னா இந்த அலையன்ஸ் வந்து 2017 இருந்து அலையன்ஸ்ல இருக்காங்க. 2019 தேர்தல் வந்து 3 பெரிய தேர்தலை பார்த்துட்டாங்க. ஸ்வீப் படுத்துக்கிட்டே வச்சிருக்காங்க. அப்போ 4வது வந்து ஒரு வீழ்ச்சி இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி இதுக்கு முன்னாடி இல்லாத ஒன்று அவங்களுக்கு மைனஸ் என்னதுன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஒரு 7-8%, 47% அவரே வாங்கியிருக்காங்க. ஒரு 7-8% போச்சுன்னா கூட ஒரு 37-38% ஓட்டு அவங்க கையில் இருக்க போகுது. அப்போ இவங்க யார்ட்டுமே அவ்வளோ பர்சன்டேஜ் கிடையாது. புரியுங்களா? ஏடிஎம்கே தனியாகவும் பிஜேபி தனியாகவும் இருக்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்க போறாங்கிறது குழந்தைக்கு கூட தெரியும். இப்போ வந்து ஒரு அலையன்ஸ்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நாளைக்கு என்ன ஆகும், எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் ஸ்டாலின் அப்படி நிற்கும். 5 முனை போட்டிங்கிறது 2 முனை போட்டியா மாறி நிற்கும். அப்ப டிவிகேக்கும் என்டிகேக்கும் ஒரு சவால் ஏற்படும். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ 3 அணிக்கு நோ டவுட். அவங்க நான் வந்து ஐ வில் நாட் அண்டர் எஸ்டிமேட் டிவிகே என்டிகே அலையன்ஸ். அவங்க ஒருவேளை அமைஞ்சாங்கன்னு அதெல்லாம் ஒரு மேட்ராங்க, 2 சின்ன பிள்ளைங்க, அண்ணன் தனியா இருக்கிறாரு, அவர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு அப்படி நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு நல்ல போட்டி ஏற்படுத்தும். அதில் பலன் யாருக்கு போகுது கிடையாது, ஒரு வலுவான மும்முனை போட்டியா இருக்கும். அதான் இப்போ என்டிகேவை பொறுத்தளவு நீங்கள் சொன்னது போலே மேபி அவங்க கம்மியான ஓட்ஸ் வாங்கலாம், உங்களோட அசம்ஷன் அது. ஸோ லெட்ஸே அவங்க ஒரு 5% ஓட்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம், 3% கம்மியாகுதுன்னு வச்சுப்போம். அதே மாதிரி டிவிக்கே ஒரு 5% வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். பிஜேபிக்கு லோக்சபாவில் இருந்த அட்வான்டேஜ் இப்போ அசம்பிளியில் இருக்காது. ஏன்னா லோக்சபாவில் அவங்களுக்கு பிஎம் கேண்டிடேட் இருந்தாங்க, ஸோ ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. ஸோ பிஜேபி ஓட்ஸும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தா இப்போவே ஒரு 13-14% ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் பார்த்தோம்னா அதிமுக பாஜக அலையன்ஸ்க்கு வெளியில் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? சரி, அதாவது என்டிகேக்கு விழக்கூடிய ஓட்டும் வெளியில் உள்ளது தான், டிவிகேக்கு விழக்கூடிய ஓட்டும் வெளியில் உள்ளது தான். என்டிகேக்கு இதற்கு முன்னாடியே வெளியே தான் இருந்துச்சு. அப்போ அவங்க 8% வாங்கினதும் பிஜேபிக்கு இல்லைல்ல. அப்போ அது நாளைக்கு 5 குறையுதுல 8ஆவே தொடர்ந்து அது ஏற்கனவே பிஜேபி இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ஏ லாஸ். உங்களுக்கு புரியுங்களா? அண்ட் டிஎம்கேக்கு வேண்டாங்கிறவங்க தான் அந்த பக்கம் போய் நிற்க போறாங்க. யாருக்கு? டிவிகேக்கு போய் நிற்கிறவங்க டிஎம்கே வேண்டாம், அது ஆன்டி ஓட்டு தான் போய் நிற்க போகுது. அதுவே 2ஆ ஸ்பிளிட் ஆக போகுது. இந்த அலையன்ஸ் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஓட்டே குறையும் சொல்லி சொல்றேன். ஸோ எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்தில் நீ 70களில் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% ஓட்டு வந்து வெளியே நிற்கும். ஏடிஎம்கே டிஎம்கே போகும். அது காங்கிரஸுக்கா இருக்கும் சம்டைம், பிஜேபிக்கா இருக்கும் சம்டைம், மக்கள் நல கூட்டணிக்கா இருக்கும். வேற ஏதோ ஒரு 20% ஓட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாமக, மதிமுக, தேமுதிக இந்த மாதிரி ஒரு கட்சி ஏதாவது ஒரு பீரியட்ல தமாக ஏதாவது ஒரு பீரியட்ல ஏதாவது ஒரு கட்சி வந்து மொத்தமா வந்து ஒரு 20% ஓட்டை வெளியே வச்சிருப்பாங்க. ஒரு 20% போலாகாது, 70 தான் போலாகும், ஒரு 30 போலாகாது. போலானதுல ஒரு 20 வந்து வெளியே நிற்கும். இது எப்படி? அதனால தான் அலையன்ஸே வச்சு நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஎம்கே வந்து அலையன்ஸ்னால இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். இல்லைன்னா டிஎம்கே தனியாக வச்சுருவாங்க. அதனால வந்து இதில் ஏடிஎம்கே பிஜேபிக்கு இல்லை. ஆனால் இந்த பெர்செப்ஷன் ஒன்று இருக்கு. ஒன்று, டிஎம்கேக்கு ஒரு பெரிய லாஸ் என்னது, இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று புதுசாக பாமா இதுக்கு முன்னாடி இல்லை. அவங்களுக்கு வந்து ஃபுல் அட்வான்டேஜ் இருந்துச்சு. இப்போ நான் ஏற்கனவே ஒரு 7% தான் வெளியே போகுதுன்னா அது வந்து மைனஸ் அவங்களுக்கு.
அந்த 7% இவங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க ஏற்கனவே என்டிக்கு வாங்கின ஓட்டு இருக்கு, கூட போறது இல்ல, தட் ஐ எம் ஷூர். 10க்கு மேல கூட போறது இல்ல, 8க்கு மேல கூட போறது இல்ல, அது ஐ எம் ஷூர். அதாவது தனியா போட்டிட்டாங்க. இவருக்கு வந்து நான் ஒரு 6 தான், நான் 6ல இருந்து 10 நினைச்சிருக்கேன், 8 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு திரு விஜய் அவர்களுக்கு. ஸோ இது ரெண்டுமே ஏற்கனவே வெளியே இருக்கக்கூடிய ஓட்டு தான், அவங்க யாருமே இது போடல. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அமையறதுனால, ஃபார்மிடபிள் அலைன்ஸா இருக்கிறதுனால ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு, ஜெயிக்கக்கூடிய ஓட்டு போற ஒரு குரூப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குரூப் ஒன்று டிஎம்கே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இது மாதிரி. முன்னாடி இருந்துச்சுன்னா எல்லாமே ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான், சரிங்களா. தமிழ்நாட்டில் வந்து ப்ரோ டிஎம்கே ஆன்டி டிஎம்கே ரெண்டை தான் பிரிக்கணும். அது மொத்தம் ப்ரோ டிஎம்கே ஓட்டு கன்சால்டேட்டா இருக்குது, மைனாரிட்டி ஓட்டு, தலித் ஓட்டு எல்லாம் ஒரு சிந்தாம செதறாம சால்டா நிக்குது. இப்போ எஸ்டிபிஐ வரைக்கும் போய் பார்த்துட்டாங்க, அதனால எங்கேயுமே ஒரு செதறல் அப்படியே நிற்கும். ஆனால் ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து 5 செதறி 4 செதறின இடத்துல இப்போ வந்து அது கன்சால்டேட் ஆகும். அவங்கள தோக்கடிக்கணும்னா நீங்க இங்கே தான் போகணும். அப்படி ஒரு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 2024 ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான் மேஜரா 2ஆ பிரிஞ்சது. அதனால தான் ஒரு 78 இடங்கள்ல என்டிஏ வந்து 2ஆம் இடத்துக்கு வர முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாராளுமன்ற தொகுதிகளில் ஏடிஎம்கே 3ஆம் இடத்துக்கு போச்சு. உங்களுக்கு அப்ப ஏன் ஏடிஎம்கே 3ஆம் இடம் போற கட்சி கிடையாதுல்ல. அப்ப ஏன்னா அந்த ஓட்டு ஸ்பிளிட் ஆகுதுல, அவ்வளவுதான். அது வந்து முழுமையா புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு. அதனால வந்து அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டுலாம் இங்கே தான் வரும், வேற எங்கேயும் செதறாது. அவங்களுக்கு வந்து குறி வந்து ஒன்னா தான் இருக்கும். திமுக வேண்டாம் நினைக்கிறவர்களுக்கான ஒரே வாய்ப்பாக அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும். ஸோ இப்போ என்டிகேவை பொறுத்தளவில் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவங்களோட ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பட் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக கம்மியாகும்னு சொல்றீங்க, எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க? அந்த ஒரு தேடல் தானே. இப்போ முன்னாடி வந்து அவங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு. இந்த மக்கள் நல கூட்டணி வந்து 2016 இருந்துச்சு. அவங்க முதல்ல காலம் போது அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் பிரிச்சு 2024 பார்த்தோம் 3 அணியா பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு 2 அணியா மாறும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் வந்து ஒரு கவனம் போடும், ஆகா அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வேற அவங்களுடைய ஓட்டில் கொஞ்சம் ஓட்டையை போடுவார். அது வந்து தமிழ் தேசிய வாக்காளர்களும் ஒரு சிலர் வந்து அங்கே திராவிடமும் இல்லாமல் தமிழும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒன்று போயிருக்கல. அதாவது ஒரு மைனாரிட்டி ஓட்டு ஒன்று போதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து திமுக ஓட்டிலே ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுது. நீங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு விடக்கூடிய ஓட்டு ஆன்டி டிஎம்கே ஓட்டு மட்டும் இல்லை, ப்ரோ டிஎம்கே ஓட்டு அங்கே விழும். டிஎம்கே ஓட்லேயே மைனாரிட்டி ஓட்டு வந்து பெருசாக அங்கே டென்ட்டாக போகுது. அதை நான் கொஞ்சம் உறுதிப்படுத்தியிருக்கேன். அவருக்கு உள்ள போகிற அந்த 6 முதல் 8% வரைக்குமான வாக்கே அங்கே தான் பெரும்பாலும் வந்து நிற்கும். ஏன்னா இஸ்லாமியர்களில் நிறைய பேர் பிலோ 40 என்ன நினைக்கிறாங்க, நமக்கு திமுக காங்கிரஸ் ஒன்றுமே செய்யலை, ஆனால் பிஜேபியை பூச்சாண்டி காட்டி அவங்க நம்மளை பலன் அனுப்பிக்கிறான்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வேதனை இருக்குது, ஆனால் வேறு வாய்ப்பு இல்லை. திரும்ப போதா குறைக்கு இப்போ ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்துருச்சு. அப்போ திரும்ப அவங்களுக்கு பிஜேபி அலையன்ஸ் ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கசக்கும். அப்போ வந்து அவங்க அந்த பக்கம் வந்து தேர்ந்தெடுக்க வாய்ப்பு. அப்போ யாருக்கு அது ஓட்டு சேதப்படுத்தும்? அங்கே தான். அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களில் வந்து நிறைய பேர் பெரும்பாலும் அப்படியே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், டிஎம்கே எல்லாருமே இருக்கிறனால பெரும்பாலும் அங்கே போட்டுருவாங்க. ஆனால் இந்த முறை நான் நினைக்கிறது ஒரு அந்த 100% கிறிஸ்தவ ஓட்டு 100% வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு 35% வந்து விஜய் அவர்களுக்கு போகணும். ஏன்னா அவர் வந்து அடிப்படையில் வந்து ஆமா நான் ஜோசப் விஜய்ன்னு சொன்னவர். அப்போ அந்த சிம்பத்தி ஒன்று இருக்கும். அவங்க வந்து அவர் வந்து நம்ம பார்த்தோம் ரம்ஜான் நோன்பு இருந்தபோது ஒரு சாதாரணமான ஒரு ஏழை இஸ்லாமியரை போல ஒரு வெள்ளை கைலியை கட்டிட்டு வந்து அந்த துணியில போட்ட குல்லா போட்டு வந்து தரையில உட்கார்ந்து நோன்பு திறந்தார். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஆழமான. அப்போ வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு மட்டும் இல்லாமல் டிஎம்கே ஓட்டுலையுமே ஒரு டென்ட் கிரியேட் பண்ணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அங்கே ஒரு ஆன்டி இன்கமன்சி இருக்குது, அது காமன் மெயின்ட் இருக்கு. பிளஸ் இவங்க ஓட்டு செதறும் போது திமுக வாக்கு சேதம் குறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ அது வந்து அதிமுக கூட்டணி வாக்கு சேதம் கூட்ட வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ஒரு முனையில நிற்கும் போது இந்த 2 செதறி இருக்குல்ல, திரு என்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக குறையும். அப்போ கவனம் போகுதுல. சீமான் அவர்கள்ட்ட வந்து அட்வான்டேஜ் வந்து அவர், மைனஸும் அவர் தான். ஏன் மைனஸ்? வேற யாருமே அங்கே இல்லை. அப்போ ஒரே ஒரு நபர். இப்போ நீங்க பாருங்க எளிமையா திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கு, அங்க ஏவா வேலுன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஜெயிச்சிருவாரு. அங்க மாவட்டத்தில் கூடிய ஒரு 6-7 தொகுதியை சாதாரணமாக விட்டு கொடுத்துட மாட்டார். திருச்சியில் இருக்கார் ஒரு KN நேரு இருக்கிறார், உங்களுக்கு புரியுங்களா? திண்டுக்கல்ல இருக்காரு ஒரு பெரியசாமி இருக்கிறார். அப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு குட்டி ஜமீன்தார்கள் மாதிரி ஒரு தலைவர்கள் இருக்கும்போது நார்த் சென்னையில சேகர் பாபு இருக்கிறார். அப்ப இவங்கெல்லாம் ஏடிஎம்கே இருந்தோ ஜெயிச்சவர், கரூர்ல செந்தில் பாலாஜி. இவங்கெல்லாம் டிஎம்கே கொடுக்குற ஒரு ஃபோர்ஸை தாண்டி அவர்களுக்குன்னு ஒரு தலைமைத்துவம் இருக்குது. அவங்க அதை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. அந்த லோக்கல் லீடர்ஷிப் இருக்குல்ல, அத மாதிரியான விஷயங்கள் பூரா வந்து திரு விஜய்க்கும் கிடையாது, திரு சீமானுக்கும் கிடையாது. அவரெல்லாம் ஒரு முகத்தை நம்பி இருக்கிறார். அப்போ ஒரு வேவ் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆம் ஆத்மிக்கு டெல்லியில் ஒர்க் ஆன போது அவங்க வந்து ஆன்டி காங்கிரஸ்க்கான ஒரு பெரிய வேவ் இருந்துச்சு. அங்கே டெல்லியில் வந்து முழுக்க அறுவடை பண்ணாங்க. அப்போ வந்து நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர்களே இருக்க வேண்டாம், அரவிந்த் கெஜ்ரிவால் யாருன்னே தெரிய வேண்டாம், ஒரு ரெனால்ட்ஸ் பேனாவோட ஒருத்தர் வந்து ஜெயிச்சுட்டு போயிடலாம். அது வந்து நடக்கும் வேவ் இருக்கும்போது. ஆனால் இப்போ வந்து அந்த வேவ் பெருசாக இல்லை. இருக்கிற வேவை அறுவடை பண்ணுறதுக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அமைஞ்சிருச்சு. அதனால இவங்க ஓட்டு குறையும் நான் நினைக்கிறேன். சார், இப்போ நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா சார், இப்போ அதிமுக பாஜக அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த அலைன்ஸ் பொறுத்தளவில் மக்கள் மத்தியில் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏற்படுத்தணும். குறிப்பாக ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் மத்தியில் ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணணும். எங்கனால திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டாங்கன்னா அந்த ஓட்ஸ் வந்து டிவிக்கு என்டிகே பக்கம் போகாது. அந்த ஓட்ஸ் ஃபுல்லாக இங்கே கன்சாலிடேட் ஆகும். இல்லை மக்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா ஓட்ஸ் வந்து சிதறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களால் ஏற்படுத்த முடியுமா? தாராளமாக ஏற்படுத்த முடியும். அதுக்காக தான் இன்னைக்கு அலைன்ஸ் வச்சுட்டாங்க. இப்போ அலைன்ஸ் வச்ச உடனே
பிஜேபிலேயே நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, அண்ணாமலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கூட போகணுமான்னு சொல்லிட்டு. ஏடிஎம்கேலே நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. நம்ம பார்த்தோம், திரு கேபி முனுசாமி, திரு சி வி சண்முகம், திரு ஜெயக்குமார்லாம் பிஜேபி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க பார்த்தோம். ஸோ இது வந்து எல்லாம் 100% ஏற்பட வந்த விஷயம் இல்லை, ஒரு மனக்கசப்பு உள்ள இருக்கும். அந்த மனக்கசப்புலாம் சரியானது தான் இந்த ஒரு வருஷம். நாம வந்து பல முறை சொல்லியிருக்கிறோம், நீங்க சேர்றதா இருந்தால் உடனே சேர்ந்துருங்க, இல்லைன்னா சேராம விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் சேர்ந்துட்டு இப்போ நீங்கள் சேர்ந்துக்கிட்டு இப்போ சேரா வந்து கடைசியில் போய் ஜனவரி மாதம் சேரணும்னா உங்களுடைய பழைய வீடியோலாம் எடுத்து போடுவாங்க, ஜெயக்குமார் பேச்சு எடுத்து போடுவாங்க, அண்ணாமலை பேச்சு எடுத்து போடுவாங்க. நீங்கள் அப்போ வந்து பதில் தான் சொல்லிட்டு இருக்கணும். அப்போ டிஃபென்ஸ் மோட்லாம் இருப்பீங்க, அஃபென்சிவ் மோட்ல இருக்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் டிஃபென்ஸ் மோட்ல இருந்துக்கோங்க. திரு நயினார் நாகேந்திரன் வந்து அண்ணாமலை மாதிரி இல்லை, அப்படி ஒரு 4 அப்படியே கிளம்பி விடணும். நான் ஒன்று சொல்லுவாங்க, அது எல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆயிடும். லாஸ்ட் 1 இயர்ல இந்த அடுத்த 10 மாசத்துல அந்த ஆன்டி கமர்சி பீக்கா இருக்கும்போது ஃபுல்லாக இவங்க இறங்கி. இன்னைக்கே பாருங்க, நீங்கள் கொஞ்சம் ஒரு கம்பேரிசனாக ஒரு பொலிட்டிக்கல் அனலிட்டிக்கலாக நீங்கள் யோசிக்கலாம். திரு இபிஎஸ் அவர்கள் நேற்று வரைக்கும் கொடுத்த அறிக்கைக்கும் திமுகவுக்கான கவுண்டர் இன்னைக்கு கொடுத்தக்கூடிய அறிக்கை நீங்க பாருங்க, அந்த லாங்குவேஜ்லேயே ஒரு ஸ்ட்ரென்த் தெரியும். அவர் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தைகளே முன்னாடி வந்து ஒரு நான் பல முறை சொல்லியிருக்கேன், பிஜேபி எதிர்க்கிற மாதிரி ஏடிஎம்கே வந்து எதிர்க்க மாட்டேது, டிஎம்கே ரொம்ப வந்து அவர் எதிர்க்கட்சி யாருங்கிற குழப்பமே ஏற்படுது. இன்னைக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை பார்க்கணும், அந்த ஸ்ட்ரென்த் அவங்க மைண்ட்லேயே வந்துருச்சு. ஓகே, எல்லாரும் சூப்பர் சூப்பர்ன்றாங்க, ஜெயிச்சிருவோன்றாங்க அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸ் முதல்ல அவருக்கு வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு வரும்போது இந்த டஸ்ட் பூரா செட்டில் ஆகி, அவன் வந்து எதிர்ப்பு சொன்னவங்க, அதிருப்தியில் சொன்னவங்க, ஜெயிக்குமா அப்படிங்கிற பிம்பத்தை கேட்குறவங்க, அண்ணாமலை என்ன ஆவாரு இவங்க, அது எல்லாமே செட்டில் ஆகி ஒன்று மண்ணா நின்று இன்னும் நிறைய கட்சிகள் வர்றதுக்கான முயற்சிகள் கூட நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்து வரும்போது பாமக இருக்குது, தேமுதிக இருக்குது, மற்ற கட்சிகள் இருக்கிறாங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்காரு, மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வரும்போது நம்ம திமுகவுடைய வெற்றிக்கான முழு முதற் காரணமே அதுதாங்க. நம்ம இதை பலமுறை சொல்லியிருக்கோம். 2017 இந்த அலையன்ஸ் அமைச்சதுனால 2019 மக்களவை தேர்தலுக்குள்ள 2 வருஷம் டயத்தில் அவங்க வந்து நல்ல ஜெல் ஆயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு கூட்டணிங்கிறது ஏதோ சந்தர்ப்பவாத கூட்டணியா இல்லாமல் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங்கான கூட்டணியா மாறிச்சு. அப்படியே உட்கார்ந்த இடத்துல ஜெயிச்சாங்க, யாருக்கும் அதிருப்தி இல்லை, வெறுப்பு இல்லை. அது வந்து அவங்க கேட்டதுக்கெல்லாம் 2021 6 சட்டமன்ற தொகுதிங்க, ஒவ்வொருத்தருக்கும் 6 சட்டமன்ற தொகுதி. எல்லாரும் வருத்தத்தில் வந்து அவர் சண்டை போட்டு வெளியே வந்தாங்க, ஆனால் ஒன்றா இருந்தாங்க. ஏன்னா அந்த பாண்டிங் 2017 இருந்தபோது 21 பெரிய பகை இல்லாமல் 6 எம்எல்ஏங்க அப்படி புரிஞ்சுக்கங்கன்னு அந்த கன்விக்ஷன் எப்படி, அதுதான் இங்கே நடக்கும்போது. ஒரு வருஷம் முன்னாடி சேர்ந்ததுனால இந்த டஸ்ட் பூரா செட்டில் ஆயிரும், ஒருமித்த அணியாக இருக்கும், வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வந்துருச்சு. மற்றவர்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்கணும். அது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சேர்ந்துட்டாங்க. பட் அதில் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே சில முரண்களும் இருக்கு. குறிப்பா இப்ப மும்மொழி கொள்கைன்னு எடுத்துட்டோம்னா 2 கட்சிக்கும் வேற ஸ்டாண்ட் இருக்கு. நீட்னு எடுத்துட்டோம்னா 2 கட்சிக்கும் வேற ஸ்டாண்ட் இருக்கு. இன்னும் ஒரு வருஷம் கண்டிப்பா திமுக சென்டரை எதிர்த்து அரசியல் பண்ண போறாங்க. நீட் எடுப்பாங்க, டீலிமிட்டேஷன் எடுப்பாங்க, எல்லாத்தையும் கையில் எடுக்க போறாங்க. ஒவ்வொரு தடவையும் அதை கையில் எடுக்கும் போது அதிமுகவை அவங்க குத்துவாங்க, அதிமுக மேல பிரஷர் போடுவாங்க, நீங்க பாஜகவை எதிர்த்து பேசுங்கம்பாங்க. ஸோ அது சிக்கல் தான். அது செகண்ட் ஃப்ளோர்ல சிபிஐ ரெய்டு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அண்ணன் தங்கபாலும் தலைவர் கலைஞரும் வந்து அலைன்ஸ் பேசியிருந்தாங்க ஒரே நாள். நான் தினமலரில் இருந்தேன். நாங்கள் வந்து அப்போ வந்து சுனாமி எச்சரிக்கை வந்துச்சு. நாங்கள் வந்து அது ஒரு ரெண்டே கிளப் பண்ணி நாங்கள் தலைப்பெல்லாம் போட்டு நல்லா ஞாபகம். அப்போ வந்து எந்த முரண்பாடும் வரலையே. காவிரி பிரச்சனையில் காங்கிரஸுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே திமுகவுக்கு ஒரே நிலைப்பாடான்னு கேளுங்க. நீங்கள் ஹிந்தி பிரச்சனையில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரே நிலைப்பாடான்னு கேளுங்க. அப்படி டீலிமிட்டேஷனில் திரு ராகுல் காந்தி சொன்னது என்னங்கிற பாருங்க. ஆந்திராவில் அவர் பிரச்சாரத்தும் போது சொன்னது என்னங்கிறத பாருங்க. திரு ராகுல் காந்தி சொன்னது அது இவங்களுக்கு ஏற்படாது முரண். எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை ஒழிச்சதே திமுக தானே. அவங்களுக்கு என்ன இருக்கு? திமுகவை எதிர்த்து கொலைப்பழி சுமத்துனாங்கன்னு வெளியே வந்த கட்சி தானே மதிமுக. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 2016 தேர்தல் ரொம்பலாம் வேண்டாம், நீங்க 10 வருஷம் முன்னாடி மதிமுக வந்து திமுக மேல வச்ச விமர்சனங்கள் என்ன, திரு ஸ்டாலின் உட்பட பல பேர் தனிப்பட்ட விமர்சனங்கள் என்ன, எவ்வளவு அது நீங்க வெளியில உங்களுக்கு தெரியும் திரு வைகோ எவ்வளவுலாம் பேசுவார்கள், அவ்வளவு இப்பெல்லாம் அவங்க ஒண்ணு மண்ணா இருக்கிறாங்களே, அதெல்லாம் செட்டில் ஆயிருந்த முரண்கள்லாம் இவங்க சொல்லுவாங்க. அது போக நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், நாங்கள் எங்களுடைய சேனல் நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்தோம், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிற வார்த்தையவே திரு அமித்ஷா அவர்கள் பயன்படுத்தினார். பிஜேபி கூட அலைன்ஸ் இருந்தாங்களே, டிஎம்கே என்ன கணக்கில் இருந்தாங்க, என்ன உடன்பாடு இருந்துச்சு? எப்ப பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு, எப்ப குஜராத் கவர்னர் நடந்த போது, அப்ப அலைன்ஸ்ல இருந்தாங்கல்ல. அப்போ வந்து அது இந்த முரண்கள்லாம் வந்து இவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு காமன் எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க, இவங்கெல்லாம் கூட்டணி வச்சாங்கன்னா அது வந்து அப்படி அப்படின்னு சார் அவங்க கூட்டணி வைப்பாங்கல்ல, கூட்டணி வேறு கொள்கை வேறுன்னு தலைவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அரசியல்ல நிரந்தர நண்பரும் இல்லை பகைவரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இது பூரா காமன் மேனே புரிஞ்சுக்கிட்டு இது அவங்க சொல்லி சமாளிக்க வேண்டியது அதெல்லாம் புரியுங்க. அவங்க அலையன்ஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு முடிஞ்சு. அவங்களுக்கு வந்து கொள்கையில முரண் இருக்குதா? விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் கொள்கை முரண் இல்லையா? ரெண்டும் ஒன்னா இருந்தாங்களே, தமிழ் குடி தாங்கின்னு பட்டம் கொடுத்து பேசியெல்லாம் பண்ணாங்களே. அப்ப எல்லாருக்கும் தேவை ஏற்பட்டா யாரோட அலைன்ஸ் வைப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நிதிஷ்குமாரும் லாலும் வச்சாங்களே, திமுகவும் அதிமுக வைக்க போதே பார்த்துட்டே இருக்கு. ஆனால் இன்னும் ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ திமுகவை பொறுத்தளவில் இந்த பெர்செப்ஷன் கிரியேட் பண்ற ஒரு ஸ்ட்ரென்த் உண்டு. குறிப்பா அவங்க நினைச்சாங்கன்னா இந்த எலெக்ஷன் இன்னும் 1 இயருக்கு ஃபுல் ஃபோர்ஸ்ல அவங்க சென்டருக்கு எதிரான பொலிட்டிக்ஸை பண்ணுவாங்க.
ரெண்டாவது பவர்ல இருக்கிறது பிஜேபி. ஸோ இப்போ நீங்க நீட்டுக்கு எதிராக நீங்க அரசியல் பண்ணா பிஜேபி எதிர்த்து தான் நீங்க கேள்வி கேட்கணும். ஸோ காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்னன்றது வேற, ஏன்னா ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அட்வான்டேஜ் இருக்குல்ல டிஎம்கே. அதே அட்வான்டேஜ் பிஜேபி இருக்கு. ஏன்னா இப்ப ஏடிஎம்கே அந்த அட்வான்டேஜ் தான் இல்லாம இருக்கு. இப்ப சேரும் போது டிஎம்கே as a ஸ்டேட் கவர்மெண்டா என்னென்ன அட்வான்டேஜ் எடுக்க முடியுமோ பிஜேபி as a சென்ட்ரல் கவர்மெண்ட் அதே மாதிரி அட்வான்டேஜ் முடியும். ஸோ அப்போ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கை வந்து வலுப்பட்டு இருக்கு. அதான் முக்கியம். முன்னாடி பலம் 2024 யார் பிரதமர்னே சொல்ல முடியாம இருந்தபோது அவங்க தேர்தல் சந்திக்கல ஒரு பெரிய சிக்கல். 2014 ஜெயலலிதா ரொம்ப அப்புறமாக கையாண்டாங்க. மோடியா லேடியா நான் அப்படின்னு முன்னிறுத்தி நானே பிரதமராக இருக்கான வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு அவங்க புரிஞ்சு பண்ணாங்க. 2024 அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு டிஎம்கே தன்னுடைய மாநில அரசை பயன்படுத்தி எப்படிலாம் செய்ய முடியுமோ அதே பிஜேபி தன்னுடைய மத்திய அரசை பயன்படுத்தி செய்யும். ஸோ அந்த பெர்செப்ஷன் கிரியேஷன் அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நெரேட்டிவ் கிரியேட் பண்றது டிஎம்கே மாதிரி மாஸ்டர் யாரும் கிடையாது. நான் 1000 முறை சொல்லியிருக்கேன், எனக்கு அதுல எந்த தேக்க முடியாது. ஆனால் இப்ப இந்த வலுவான அணி அமைந்திருக்கிறதுனால திமுக பதட்டத்தில் இருக்கிறது, நோ டவுட். அதை வந்து நேத்து அக்கா கனிமொழி அவருடைய பேட்டியும் இன்னைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய பதிவும் ரொம்ப தெளிவாக காட்டுது. அவங்களுக்கு வந்து அது பதட்டம் கிரியேட் ஆச்சு அப்படி அப்படின்னு. அது போக இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று வந்திருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் அவர்கள் வந்து பெருமுயற்சி எடுத்த பிறகும் 1000 ரூபாய் மாசம் கொடுத்த பிறகும் இலவச பஸ் வந்து பெண்களுக்கு கொடுத்த பிறகும் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு பெரும்புள்ளி, அவர் வந்து கட்சியில் கிடையாது ஆக்டிவா, ஆனால் ரொம்ப பெரும்புள்ளி, அவர் திமுக ஆதரவாளர்னு எல்லாருக்கும் தெரியும், எங்களை மாதிரி ஆட்கள் தெரியும். அவர் வந்து என்னங்க இவ்வளோ செஞ்சிருக்கிறோம், இதுக்கப்புறம் என்னங்க இந்த ஜனங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அவரே ஃபீல் பண்ண முடியாது. இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், பாண்டே பிஜேபி சப்போர்ட் பண்ணுவார், ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுவார். நான் சொன்னது திமுகவுடைய திடமான ஆதரவாளர் இந்த வார்த்தையை சொன்னார். ஏன்ட்ட என்னங்க நடக்குது, ஏங்க இப்படி இருக்குது, நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், அப்புறம் ஏங்க இப்படி ஜனங்க பேசுது அப்படின்னா. அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குது அப்படிங்கிற கண்கூடா பார்ப்போம். அப்போ அந்த அட்வான்டேஜை ஏடிஎம்கே ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5-7% கேரண்டியாக விழுகும் ஓட்டு. அதுக்கு மேலே விழுதான்னு தெரியாது, ஒரு வேவா மாதிரி தான். அது சொன்னேன். இது வந்து நான் ஒரு 2016 தேர்தலுங்கிற அதுதான் சொன்னேன். வந்து அது திமுக திரும்ப ஜெயிச்சாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேங்கிறக்காக தான் சொன்னேன். அது யார் பக்கம்னு முடிவு எடுக்க முடியலன்னு சொன்னேன். ஆனால் அதிமுக வலுவான போட்டி ஏற்படும். எப்படி நம்ம 2016 தமிழக வரலாறு காணாத பெரும் எதிர்கட்சியா திமுக இருந்துச்சு. 99 சீட்டோட வந்து தமிழ்நாட்டு சட்டமன்ற வரலாற்றுல கிடையாது. வேற எந்த கட்சியுமே கிடையாது. சட்டமன்றமே காலி. அது வந்து எந்த குட்டி குட்டி கட்சிகளாம் ஓடி பிரிச்சிடலாம், பெரிய கட்சி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அப்போ ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அந்த மாதிரி 2 பேர் பெருசா வந்து ஜாம்பவனா வந்தாங்க. அதை மாதிரி வந்து இங்க நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் விழுங்கிறது அதை என்ன கொஞ்சம் கால நேரம், அது ரொம்ப யூகமா இருக்கும். சார், இப்போ 24 தேர்தலை பொறுத்தளவில் பிஜேபி இவ்வளோ எஃபோர்ட் போடல. இன்ஃபேக்ட் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்தார். இப்போ 26ல் நிறைய எஃபோர்ட்ஸ் போடுறாங்க, பாஜக சைடில் நிறைய எஃபோர்ட்ஸ் போடுறாங்க. அமித்ஷாலாம் கிளியரா தெரியுது, நிறைய எஃபோர்ட் போட்டு இந்த அலைன்ஸை எப்படியாவது உருவாக்கணுன்ற எஃபோர்ட் போடுறாங்க. ஸோ ஏன் ஸ்டாண்ட்ல மாறுது? 24க்கும் 26 மாறவே இல்லை. 2024 பெருமுயற்சி எடுத்தாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்தார், இப்போ சமைச்சார், அவ்வளவுதான். பிஜேபி திரு அண்ணாமலை அவர்கள் வேண்டாம்னு, அதாவது இந்த ஏடிஎம் அலைன்ஸ் வேண்டாம்னு திரு அண்ணாமலை அவர்கள் கருதின பிறகும் அகில இந்திய தலைமை தனிப்பட்ட முயற்சி பெருமுயற்சி எடுத்துச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி கதவை சாத்திட்டார். அதனாலதான் முடிஞ்சு. இப்ப திரும்ப அதே எடுத்து இப்ப வந்து அவங்க விட்டுட்டாங்க. இப்ப இவங்க வந்து எங்களுக்கு சம்மதங்கிற ஃபீலர்ஸ் விட்டாங்க. 2 பேருமே ஓகே சொல்லி விட்டாங்க. ஏடிஎம்கேக்கும் பிஜேபி தேவைப்பட்டுச்சு, பிஜேபிக்கு ஏடிஎம்கே தேவைப்படுது. 2 பேருக்குமே தேவை இருக்குது. அதனால வந்து அவங்க இணக்கமா வந்துட்டாங்க. போன முறை கதவை அடைச்சது திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா குறைந்தபட்சம் அண்ணாமலை அவர்களோட ஸ்டாண்ட்ல வித்தியாசம் தெரியுது இல்ல 24க்கும் 26 நடுவுல. எப்படி சொல்றீங்க? 24ல பிஜேபி ஏடிஎம்கே அட்டாக்லாம் பண்ணி பேசினாரு, இப்ப அதெல்லாம் பண்ணலையே. ஏடிஎம்கே அட்டாக் பண்ணி பேச மாட்டார், ஆனா அவரோட ஸ்டாண்டை மாத்த மாட்டார். அவர் வந்து பிஜேபி வளர்க்கிறது, நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன உதாரணம் தாங்க. எந்த பக்கம் போகணுங்கிறது ஒவ்வொருத்தருடைய முடிவுங்க. ஆனா இலக்கு வந்து ஒன்றுதான். 2 பேருமே ஒரு இடத்தான் அடைய போறாங்க. திரு அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் முரண்பாடு இருக்குமா என்ன? பார்வை வேறுபாடு இருக்கும். இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். ஆனா 2 பேருக்குமே தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி கொண்டு வரணுங்கிறதானே. இப்படி தடாலடி அடிச்சு செய்வோம். இன்னைக்கு கூட அவர் பேசியிருக்காரு, தமிழ் ஜனத்துடைய புறநாமல் பேசியிருக்காரு, இனிமே நான் இன்னும் அடிச்சு ஆட போறேன். டிஃபென்ஸ்லாம் வந்து அண்ணன் பார்த்துக்கிடுவாரு, நயினார் பார்த்துக்கிடுவாரு, டிப்ளமேட்டிக்காக பேசலாம் அவர் பார்த்துக்கிடுவாரு, நான் இனிமேல் 6-4 தான். அதனால ஒன்று அவர் வந்து பிஜேபி வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணார். அலையன்ஸ்ல இருக்கிறனால பேச மாட்டாங்கிறது இயல்பு. இப்போ திரு அண்ணாமலை மேல சில குறைபாடுகள் இருக்கும், பாஜக தலைவர் யாரும் பேச மாட்டாங்கல்ல. திரு நயினார் நாகேந்திரன் மேல சில குறைபாடுகள் இருக்கலாம், பாஜக தலைவர் யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க தலைவர் புரியுங்களா? இப்போ பாஜகவுடைய மாநில தலைவர் ஆறதுக்கு இன்னொரு 5-6 பேர் முயற்சி பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா? அந்த அளவுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒன்றும் குழப்பம் இல்லை. 5-6 பேர் ட்ரை பண்ணாங்க, ஆனா ஆக முடியல. அப்ப அவங்களுக்கு வந்து நயினாரோட நான் எந்த விதத்தில் குறைஞ்சு போனேங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம், ஆனா வெளியே சொல்லுவாங்களா? அவ்வளவுதான். அது வந்து பார்ட்டி கட்டுப்பாடு. அதை மாதிரி இது ஒரு அலையன்ஸ் கட்டுப்பாடு. அப்ப வந்து இவர் பணிஞ்சு போயிட்டாரு, குனிஞ்சு போயிட்டாரு, வந்து நமத்து போயிட்டாருங்கிறது இல்லை. அவர் வந்து திமுகவை எதிர்க்கிறதுல திடமா இருப்பார். அதை அவர் அடிச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஏடிஎம்கே பத்தி பேச மாட்டார். ஏற்கனவே தான் பேசல. ஏற்கனவே ஏடிஎம்கே ஃபைல்ஸ் விடுறேன்னு தானே சொன்னாரு, உடல். அப்ப இந்த பக்கம் ஒரு வாய்ப்பு இருக்குங்கும் போது அதை நம்ம ஏன் பண்ணுவோம்? யார் பண்ணுவாங்க? அவங்க இப்ப டிஎம்கே மேல இருக்கக்கூடிய முரண்பாடை காங்கிரஸ் சொல்லுமா? காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய முரண்பாடை மதிமுக சொல்லுமா? அவங்களாம் அலையன்ஸ். அண்ணன் திருமாவளவன் வந்து தோழமை சுற்றுன்னு தானே சொல்றாரு. பட்டியலினத்தவர்கள் படுகொலை செய்யப்படும் போதே தோழமை சுட்டுன்னு 2 உயிர்கள் போது பட்டியலினத்தவர்களுக்காக போதும் போது அப்போ வந்து சாப்பிட்டா தானே பேசுறாங்க. அப்ப அது அவங்களுக்கு அலையன்ஸ் தர்மம். அந்த அலையன்ஸ் தர்மம் இங்க இருக்காதா?
அதனால அண்ணாமலை அவர்களுக்கு எந்த தர்ம சங்கடம் கிடையாது. அவருடைய ஃபோக்கஸ் இப்போ தெளிவார். முன்னாடி யார் அடிக்கிறதுல 2 பேர் அடிக்கணும்னு இருந்துச்சு, இப்போ ஒருத்தர் தான் அடிக்கிறதுன்னு இருந்துச்சு. அப்போ இன்னும் ஃபோக்கஸ் அடிப்பார். இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி முன்வைக்கப்பட்ட ஒரு தியரி என்னன்னா, பாஜகவை பொறுத்தளவுல அவங்க தனியா எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றது நல்லது, 24ல என்ன பண்ணாங்களோ அதே பண்றது நல்லது, ஏன்னா லாங் ரன்ல பாஜகவை வளர்க்க முடியும். 24ல அவங்க தனியா கண்டெஸ்ட் பண்ணனால 18 சீட்ஸ் 18% ஓட்ஸ் வாங்குறாங்க. ஸோ நாங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று அப்படின்ற ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ அது உடஞ்சு போகுது. ஸோ அவங்க தனியா கண்டெஸ்ட் பண்ணா லாங் ரன்ல கட்சியை வளர்க்கலாம். இப்போ அது அடிபட்டு கட்சியை வளர்க்கறதுக்கு தாங்க. இப்ப 4 எம்எல்ஏ அவங்களுக்கு எது பெட்டர் நினைக்கிறீங்க? அவங்க பார்வை தானங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து யூஎஸ்ல போய் படிங்க, யூகேல போய் படிங்க. நான் வந்து 2ல போய் வீணா போவான்னு எது சொல்றேன்? நீங்க படிக்கப்பா நல்லா படிக்கணும்னு சொல்ல போறேன், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இது படிக்க கூடாதுன்னு சொல்லல, அவங்களுடைய பர்செப்ஷன் போறேன். அவங்களுக்கு வந்து 2 பேர் சரியா இருந்திருக்கலாம், எனக்கு அதுல பிரச்சனை கிடையாது. நமக்கு முக்கியமா கவனிக்க வேண்டியது நேத்து 4 எம்எல்ஏ இந்த முறை குறைஞ்சபட்சம் டபுள் டிஜிட். நான் அதோட நிப்பாட்ட விரும்புறேன். குறைஞ்சபட்சம் டபுள் டிஜிட். அது எவ்வளவுங்கிறது அப்போ வளர்ச்சியா தானே போய் நிக்க போகுது. ஒர்ஸ்ட் கேஸ்ல டபுள் டிஜிட்ல நிக்க போறாங்க. அப்போ வந்து வளர்ச்சி தானே. நேற்று 4 எம்எல்ஏ இன்னைக்கு டபுள் டிஜிட் அப்படின்னா வந்து வளர்ச்சி தானே. அது ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்குள்ள ஒரு 4 எம்பி இருக்கிறாங்க, ஒரு 15 எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய வளர்ச்சி தானே. அது நடக்கும்ல. அப்போ வந்து நீங்க மெதுவா போலாம். நான் ஏற்கனவே சொன்னா ரூட் வேற வேறையா இருக்கலாம், டெஸ்டினேஷன் ஒன்று தான். நீங்க தனித்து போட்டிட்டும் நீங்க வந்து ஆட்சி பிடிக்க தான் ட்ரை பண்ண போறீங்க, கூட்டணியை மட்டும் ஆட்சி பிடிக்க தான் ட்ரை பண்ண போறீங்க. ஸோ அதுல வந்து ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் இல்லையே. ஏன் அதை கேட்கறேன்னா, இப்போ 24ல பாஜகவுக்கு வாக்களித்தவங்க எல்லாம் மோஸ்ட்லி ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ். அவங்க அதிமுக எனக்கு வேண்டாம், மாற்று வேணும்னா பாஜகவுக்கு ஓட் போடுறாங்க. ஸோ இப்போ பாஜக அதிமுகவோட போய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஓட்ஸை நீங்க திருப்பி போய் அதிமுகவிலே கொடுக்குறீங்க இல்லையா? அதுல வந்து பிஜேபிக்கு விழுந்த ஓட்டுல 70% ஓட்டு வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு, 30% ஓட்டு வந்து ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டும் கூட. ஆனால் இந்த 30 போனாலும் 70 உள்ள சேரும்போது வந்துடும். அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்குங்க. அதில் வந்து குழப்பம் இல்லை. பிஜேபியை வந்து நான் ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அலைன்ஸ் வேண்டாம்னு 2024 முடிவு எடுத்து சொன்னேன். பிஜேபியோட அலைன்ஸ் இருந்தால் 100 ஓட்டு வெளியே போகும், உண்மைதான். ஆனால் 500 ஓட்டு உள்ள வரும். அப்போ லாபம் 400, அப்படி பார்க்கணும். நீங்கள் 100 ஓட்டு வெளியே, நம்ம சிறுபான்மை ஓட்டு விழாது, ஆமாம், அதில் வந்து குழப்பம் இல்லாத தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் விழுந்தா மற்ற ஓட்டு விழும்ல, அப்போ உங்களுக்கு லாபம் அப்படி பார்க்கணும்ல. அதுதான் உங்களுக்கு கணக்கு. நீங்கள் வந்து எல்லாத்துமே அரசியல்வாதிகள் வந்து லாப நட்டம் பார்த்தா அவங்க முடிவு எடுக்க முடியும். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து தெரியும், இந்த ஏடிஎம்கே பிஜேபி சேர்றது மூலமா ஒரு 10 ஓட்டு வெளியே போகும். பிஜேபியை பிடிக்காத ஏடிஎம்கே காரங்க ஓட்டு போட மாட்டாங்க, ஏடிஎம்கே பிடிக்காத பிஜேபி காரங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் அது வந்து ஒரு சின்ன சேதாரம் தான், நகை செய்யும் போது வரக்கூடிய சேதாரம் மாதிரி. ஆனால் வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப பலன்னு இருக்கும். அதில் கவலைப்பட வேண்டியது இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த மெர்ஜாய் உள்ள ஒரு நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த பெர்செப்ஷன் ஃபார்ம் ஆகும் பாருங்க, நமக்கு வந்து ஜெயிக்கிற கட்சி போல, கூட்டணி போல அப்படின்னு. அந்த ஓட்டு வெளியிலேருந்து எக்ஸ்ட்ரா வரும். அதுதான் உங்களுக்கு டிவிகேக்கும் என்டிகேக்கும் ஒரு பிரேக் விழுந்துருச்சு, ஒரு ஸ்பீட் பிரேக் விழுந்துருச்சு. இல்லாட்டி அவங்களுக்கு வந்து இன்னும் பெருசாக வந்துருப்பாங்க. அவங்க வந்து அட்பார்வத்தின ஏடிஎம்கேட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தோம். பிஜேபி நாம் தமிழர்லாம் வளர்ந்துக்கிட்டே போகுது, விஜய்க்கான எதிர்பார்ப்பு வளர்ந்துட்டே போகுது. இந்த சர்வே எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அது இதெல்லாம் எங்கே வளர்ந்துருக்கு? நான் ஒரு எளிமையான கணக்கு சொன்னேன். 3 பேருக்குமே 8% இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிஜேபிக்கு, நாம் தமிழருக்கு, டிவிகேக்கு. நான் 3 பேருக்கு 8, 3 24%. இந்த 24% யாருக்கு வந்திருக்கணும்? வந்திருந்தா ஏடிபி நீ 20% தான் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 24 எங்க போயிருக்கும்? அந்த 24ல ஒரு 15 சேதாரமானு வச்சுக்கோங்க. 20 + 15 35% அவங்களுடைய ஓட்டா இருந்திருக்கணும். அப்போ லாஸ் வந்து பிஜேபிக்கு, ஏடிஎம்கே. அப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, ரைட், நம்ம ஒன்று சேர்ந்தா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்ந்து தெரிஞ்சுட்டாங்க. அதனால வந்து லாஸ் கம்மி, ப்ராஃபிட் ஜாஸ்தி. சரி, இப்போ 24 தேர்தலை பொறுத்த அளவில் பிஜேபி அலைன்ஸ் 18% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஓட் ஷேரை கணிசமாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 26க்கு அவங்க சீட் நெகோஷியேட் பண்ணும்போது பிஜேபி டஃபாக நெகோஷியேட் பண்ணுவாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு. 21 மாதிரி கம்மியான சீட்ஸுக்கு அக்செப்ட் பண்ணி போக மாட்டாங்க. மேபி அப் டு 50 வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? கூடவே கேட்பாங்க. அதில் வந்து ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 78 இடங்களில் வந்து அவங்க 2ஆம் இடம் பெற்றிருக்காங்க சட்டமன்றத்துக்கு. 2024 ரொம்ப 2 வருஷம் முன்னாடி 78 இடங்கள். ஸோ அவங்க வந்து ஏடிஎம்கே முந்தி இருக்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு டிஎம்கே நம்பர் 1 வருது, டிஎம்கே அலைன்ஸ் நம்பர் 1 வருது, என்டி அலைன்ஸ் நம்பர் 1 வருது 72 இடங்கள்ல. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 130 140 இடங்கள்ல வந்து ஏடிஎம்கே வந்து நம்பர் 2 வருது. சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க அந்த 78 நாங்கள் நம்பர் 2 இருக்கோம், உங்களை முந்திருக்கோங்க, எங்களுக்கு கொடுங்க கேட்பாங்கல்ல. ஸோ அது வந்து இன்னும் முக்கியமான விஷயம் பிஜேபிக்கு நல்லா தெரியும். நெகோசியேஷன் பார்த்தா எப்படி திரு நரேந்திர மோடியை டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரோ பயங்கரமான நெகோசியேட்டருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரோ, அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு டஃப் நெகோசியேட்டர். அவர்கிட்ட நீங்க சாதாரணமாக வந்து காலமாட்டில் பாலை கறந்துடுவார். அவர் பயங்கர ஸ்ட்ராங்கான நெகோசியேட்டர். அதனால அவர்கிட்ட அவங்க பேசி வாங்குறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தான். பட் வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிறத விட, அதாவது 2021 அவங்க வாங்கினத விட அட்லீஸ்ட் டபுள் மடங்கு வாங்குவாங்க. கூடவே போய் நிற்கும் 42 சீட்டாவது அட்லீஸ்ட் வாங்குவாங்க. கூடவே வந்து அவங்க 78 வாங்கியிருக்கனால அவங்க வந்து 100லேருந்து ஆரம்பிப்பாங்க ஒரு பேச்சுக்கு. 100லாம் பண்ண ரொம்ப காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு வச்சுட்டு, சரிங்க ஒரு 70 ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து நிற்கும். அது வந்து ஒரு இடத்துல நெகோசியேஷன் பண்ணுவாங்க. அப்படிலாம் பெருசாக தானே பேசி தானே ஆரம்பிப்பாங்க, அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. பட் வந்து மினிமம் கேரண்டி டபுள் டைம் 2 times தேன் ப்ரீவியஸ் எலெக்ஷன்.
இப்ப வெளியில வேற கட்சிகளும் இருக்காங்க, பிஎம்கே இருக்காங்க, டிஎம்டிகே இருக்காங்க, அப்புறம் அமமுக இருக்காங்க. இந்த கட்சிகள்ல யாரெல்லாம் உள்ள வர வாய்ப்பு இருக்கு? எல்லாருமே என்டிஏல தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே வெளியில போறது இல்ல. நீங்க அதிமுகவோட கூட்டணியில இருந்தது தான் தேமுதிக. நாங்க கூட்டணி விட்டு வெளியேறணும்னு சொல்லல. திமுக பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா? அதான் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் வந்து டிவிக்கேவும் என்டிகேவும் சேர முடியும்னு சொல்லனேன். இன்னைக்கு தேதி நீங்க பின்னாடி என்ன ஆகும் நம்ம ஓவரா கணிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி உடையாமல் வேற ஒரு வாய்ப்பை நம்ம தேட முடியாது. ஏன்னா அங்க வந்து இடம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ வந்து இருக்கிறவங்களுக்கே 4 பேர் சீட்டு கொடுக்கணும். அது நம்ம இன்னொரு பேட்டில் வச்சுக்கணும். நம்ம ஃபுல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா அப்புறம் அடுத்த பேட்டிக்கு இடம்லாம் போயிரும்ல. ஸோ திமுக கூட்டணியில் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து கமலஹாசன் அவர்களுக்கு உள்ள அகாமடேட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி கிடையாது, 2021 கிடையாது. தேமுதிகவுக்கு திருப்பி அதுவும் இடம் கொடுக்கணும். அப்போ திமுகவோட இடங்கள் தான் குறைக்க வேண்டியிருக்கும். மற்றவங்களோட இடத்த ரொம்ப குறைக்க முடியாது. குறைச்சா 2 கம்யூனிஸ்டோட இடத்த குறைக்கணும், காங்கிரஸோட இடத்த குறைக்கணும், மதிமுக இடத்த குறைச்சு விட்டுருவாங்க. இது மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன மாதிரி சேலஞ்சாங்க அது தனி கேட்டு அது வந்து திமுக அலையன்ஸ் இருந்தாங்க தனியாக ஒரு பேட்டில் பேசலாம். ஸோ பாமக ஏற்கனவே என்டி அலையன்ஸ்லாம் இருக்குது, 2024 ஃபேஸ் பண்ணுச்சு. தேமுதிக ஏற்கனவே ஏடிஎம்கே அலையன்ஸ்லாம் இருக்குது, 2024 ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த 2 பேரும் தான் சேர்ந்திருக்காங்க போது இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டி அப்படி தான் இருக்கு. அவங்க யாரும் வெளியேறிட்டேன்னு சொல்லி சொல்ல போகல. பாமக தனியாக ஒரு உள் நிகழ்வு நடந்துகிட்டு இருந்தாலும் வி ஆர் அவுட் ஆஃப் என்டிஏ அப்படின்னு யாருமே சொல்ல. அதனால இன்னைக்கு இருக்க வந்து ஒருங்கிணைந்த என்டிஏ தான் இருக்குது. ஃபியூச்சர்ல அது என்ன ஆகுங்கிற நம்ம கேட்டு போயிட்டோம். ஒண்ணு இப்ப அதிமுக பாஜக அலையன்ஸ் உருவாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு பாஜகலையும் தலைமை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அண்ணாமலை அவர்களை நயனார் நாகேந்திரன் அவர்கள் ரிப்ளேஸ் பண்ண போறார் அப்படின்ற விஷயம் தான் இப்ப இருக்கு. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த சேஞ்ச் தேவைப்படுது இந்த காலகட்டத்தில்? அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் வந்து நீக்கமோ நிர்பந்தமோ ராஜினாமாவோ கிடையாது. அது இயல்பில் ஏற்பட்ட மாற்றம். 3 வருஷத்துல அந்த தலைமை மாறுது. ஜேபி நட்டாவே மாற போறார். மத்திய அமைச்சராக அவர் இருக்கிறார். அப்போ ஜேபி நட்டா சரியா செயல்படணும்னு சொல்ல போறாங்களா? அதிமுக கூட்டணினால ஜேபி நட்டா தூக்குனாங்கன்னு சொல்ல போறாங்களா? இது வந்து ஒரு காக்காய் உட்கார பணம்பழம் விழுந்த கதை. இது வந்து இன்சிடென்ட்லாம் 2 ஒன்றா நடந்துருச்சு. இந்த மாதிரி இப்போ அதிமுக வந்து அலையன்ஸ் இப்போ வேண்டாங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு பார்ப்போம்னு சொல்லியிருந்தா கூட அண்ணாமலை மாத்திருப்பாங்க. புரியுங்களா? அதிமுக இப்போ அலையன்ஸ் வேண்டாம், ஒரு 6 மாசம் கழிச்சு பார்ப்போம்னு சொல்லி இருந்தாலும் இன்று அண்ணாமலை மாற்றப்பட்டிருப்பார். வேற ஒரு கணக்கு இருக்கு, அவங்களுக்கு வேற ஒரு தேவை இருக்குது, தொலைநோக்கு பார்வை இருக்குது, அடுத்த மாற்றாங்க. இது வந்து இயல்புல இந்தியா முழுக்க. கேரளாவில் ராஜீவ் சந்திரசேகர் வந்து மாநில தலைவர் உட்காந்துருக்காரு. அங்க என்ன பிரச்சனை? யாரோட பிரச்சனை? அதிமுக கூட்டணி பிரச்சனை. அவங்க அகில இந்திய அளவில் கட்சியை வந்து பண்ணிட்டே இருக்காங்க. எப்பயுமே அனுராக் தாக்கூர் ஒரு ஆக்டிவான மினிஸ்டர் இருந்தார். அவரை கீழே இறக்கி விட்டு கட்சி வேலை பாருன்னு சொல்லிட்டாங்க. என்ன கணக்கு? என்ன அப்படி வந்து அவங்க வந்து அந்த கட்சி அதனால தான் வைப்ரண்டா இருக்கு. அவங்க வந்து வேற விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறனால தான். அப்படினால தான் ஏடிஎம்கே வைப்ரண்டா இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும். ஏடிஎம்கேல 3 முதலமைச்சர்கள் இருந்தாங்க. ஜெயலலிதா இருந்தாங்க, எடப்பாடி இருந்தாரு, ஓபிஎஸ் இருந்தார். அப்ப எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தெரியுது நமக்கு. ஆனா டிஎம்கேல பாத்தீங்கன்னா எல்லாரும் இவ்வளவுதான் அப்படின்னு இருக்கு. எவர் தான் பண்ண முடியாது. விழுப்புரமா நீங்க வந்து திரு பொன்முடி எடுத்து வேற ஒருத்தர் பண்ண முடியாது. அவர் வந்துட்டாரு, இப்ப அவர் சன் வந்துட்டாரு, எல்லாம் வந்துட்டாங்க. அப்படி ஒவ்வொரு ஊர்லயும் அவர்களுடைய வாரிசுலயே வந்து நிக்கிறாங்க. அப்ப வந்து அங்க வந்து குரோத் வந்து ஸ்டாக்னட் ஆகி நிக்குது. அந்த வாரிசு அரசியல் வந்து திமுகவுக்கு தான் பாதகமா நிக்குது. மற்ற கட்சிகளுக்கு அவங்களுக்கு தான். அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு growth ஸ்பேஸ் கம்மியா இருக்கு. இங்க வர்றவங்க நானும் ஆயிரலாம்ப்பா, நானும் எடப்பாடி சிஎம் ஆயிட்டார் நான் ஆயிடுவேன், ஓபிஎஸ் சிஎம் ஆயிட்டார் நான் ஆயிடுவேன். இப்படி வந்து ஒரு அமைச்சர் பெருமக்கள் பாதி பேருடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்களுடைய பேரே நமக்கு தெரியாது. அப்ப அவங்க எல்லாம் அமைச்சர் ஆனாங்கன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு பெருசா கிடைக்கும். அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப யார் வேணாலும் தலைமை பொறுப்புக்கு வரலாம் அப்படின்ற சூழல் இருக்கும்போது அது கேடஸை வந்து உற்சாகப்படுத்தும். அது எல்லாமே பெர்ஃபெக்ட். பட் இப்போ என்னன்னா அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக காரங்க மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கு, ஒரு எனர்ஜி அவர் கிரியேட் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ண தானே ட்ரை பண்ணுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வெரி ஹாப்பி தட் பீப்புள் லைக் யூ வந்து அண்ணாமலைக்கு வந்து பெரிய எனர்ஜி இருக்குலாம் சொல்லாரு. அது வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு பர்சனலா அவரோட ஐடியாவை ஏத்துக்க மாட்டேன். பட் அது ஃபேக்ட். நிறைய ஊடகங்கள் அண்ணாமலையை வந்து நேற்று வரைக்கும் பேய் பிசாசு பூச்சாண்டி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது இந்த இடத்துல அவருக்கு ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வந்து வெரி ஹாப்பி. இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தவங்க அடிப்படையில் கடைசியில் சுத்தி அங்க வந்திருக்கீங்களே நீங்களாம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் மாற்றப்பட்ட பிறகு உங்களுக்கு எல்லாம் ஒரு அந்த எண்ணம் வந்திருக்கு அப்படி. மாற்றத்துக்கு முன்னாடி இருந்தது சார். அது பேசியிருக்கேன் இல்ல நான் சொல்ல வருது நீங்க பேசிருப்பீங்க. பட் நான் சொல்றது உங்களன்னு சொல்ல, நான் கேபினெட்ல தனியா சொல்லல. ஓவராலா அந்த மீடியாவோட பெர்செப்ஷன் வந்து இப்படி அண்ணாமலை வந்து இப்படி பண்றாரு அப்படிங்கிற ஒரு எரிச்சல் தான் அந்த இடத்துல. இப்போ வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் நான் பாக்குறேன். அண்டர்ஸ்டாண்ட். ஒவ்வொருத்தருக்குமே ஒண்ணு இருக்குங்க. திரு அண்ணாமலைட்ட இது இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் 3 வருஷமா தெரியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து ராக்கெட் லான்ச் பண்ணி இறக்குன பிஜேபிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் இப்படி ஒருத்தர் இறக்க போறோம், அவர் வந்து புயல் மாதிரி பண்ண போறோம். அன்னைக்கு உங்களுக்கு யாருமே அண்ணாமலை தெரியாதுல்ல. 4 வருஷம் முன்னாடி கட்சியில இறக்கும் போது அவர் யாருக்கும் தெரியாதுல்ல உங்களுக்கு. இன்னைக்கு தானே தெரியும். அப்ப அதை ஃபோர் சைட்டோட செய்யுது. அப்ப மற்றவங்களுக்கு தெரியல. திரு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பெரிய தலைவராக இருப்பாரு 2016 ஏப்ரல் மேல யாராவது சொல்லியிருப்பீங்களா? அன்னைக்கு அவர் வந்து ஒரு 30 மந்திரியில ஒரு மந்திரி, யாருக்குமே தெரியாது. ஆனா அவருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. அவர் இவ்வளவு பெரிய பேலன்ஸ் பண்றாரு, 4 வருஷம் ஆட்சி நடத்துறாரு, பிஜேபி எதிர்க்கிறாரு, பிஜேபி சேர்றாரு, திமுக சமாளிக்கிறாரு. இவ்வளவு பெரிய விஷயம் அவருக்கு யாரும் கற்பனை பண்ண முடிஞ்சதா? அப்ப வந்து ஒரு டேலண்ட் வந்து என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. திரு நயனா நாகேந்திரன் இன்னைக்கு தானே கொடுத்துருக்கீங்க, நாளைக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வரலாம்ல. நீங்க நரேந்திர மோடிங்கிற ஒருத்தர் எமர்ஜார வரைக்கும் வாஜ்பாய் தானங்க சிங்கம், வாஜ்பாய் தானே தெய்வம், வாஜ்பாய் தானே பிஜேபி வாழ வைக்க வந்த தெய்வம். அப்புறம் நரேந்திர மோடி தானே இப்ப யார் வாஜ்பாய் பேசுறா?
உங்களுக்கு. ஸோ தலைமை பண்பு யார் யாருக்குள்ள இருக்குன்னு தெரியாது. அதை சில தலைவர்கள் முன்கூட்டியே கணிக்கிறாங்க. இது ஒரு பெரும் விதை, இது ஆலமரமாக வளரும். அதுதான் நேற்று ட்வீட் போட்டிருக்காரு திரு அமித்ஷா. அவருக்கு அவருடைய ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸுக்கு பெரிய லெவலில் எந்த தலைவர் மாற்றத்துக்கும் இப்படி ஒரு ட்வீட் போட்டதே கிடையாது. இந்தியா முழுக்க யூபியிலேருந்து குஜராத்லேருந்து பல இடங்களில் மாற்றம். ராஜீவ் சந்திரசேகர் இப்படி ட்வீட் போட்டது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் மாற்ற பிறகு ட்வீட் போடுறாங்க. அவருடைய பணி பயங்கரமானது, அலாதியானது, அவர் நரேந்திர மோடியோட ஸ்கீமையும் பிஜேபியும் கொண்டு போறல அவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கிறாரு, அவருடைய தலைமை பண்பை நாங்கள் பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் யாருமே சொல்லி பயன்படுத்திக்கணும்னு அவசியமே இல்லையே. அவர் அந்த பேட்டியில் சொன்ன மாதிரி எங்க கட்சியை நாங்கள் நடத்திக்கிறோங்க, நீங்க நடத்திட்டு போயிடலாம் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்றாங்க? அப்ப அவங்க நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன், அண்ணாமலை அவர்களை பயன்படுத்தாமல் போனால் பிஜேபிக்கு நட்டம். அதை அவங்க பயன்படுத்துவாங்க, தலைமையில இல்ல. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நான் ரவிசங்கர் பிரசாத் அமைச்சரா இல்ல, அனுராக் தாக்கூர் அமைச்சரா இல்ல. சோ வாட்? நீங்க குஜராத் ராஜஸ்தான்ல முதலமைச்சரா வசுந்தரராஜை கொண்டு வருவாங்க எல்லாரும் பார்த்தாங்க, வரல. மத்திய பிரதேசல சிவராஜ் சிங் சௌஹான் கொண்டு வருவாங்க, வரல. ஆனா வேற ரோல் இருக்கு. அதுதான் கட்சி. அது நிறைய பேருக்கான வாய்ப்பு கொடுக்குதான் கட்சி. ஒரே ஆள் தான் கடைசி வரைக்கும் கட்சியில. அண்ணாமலை அவர்கள் 35 வருஷம் பாலிடிக்ஸ், அட்லீஸ்ட் என்னனாலும் நடக்கலாம், என்னனாலும் ஆகலாமே அவரு. ஸோ இப்போ நயனார் நாகேந்திரன் அவர்களை தலைவர் ஆக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன கணக்கு இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா ஏடிஎம்கேவோட அலைன்ஸ்ல இருக்கும், எல்லாமே சாதகம் தாங்க. ஆல் பாசிட்டிவ் அவர்கிட்ட, ஒன்னு நோ நெகட்டிவ் அவர்கிட்ட, ஒரு மைனஸ் பாயிண்ட் கிடையாது. ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இல்லைன்றாங்க. அது அண்ணாமலைக்கு இருந்துச்சா? உங்களுக்கு அண்ணாமலை நல்லவரா உங்களுக்கே தெரிஞ்சிட்டார்ல சார்? நல்லவருன்னு சொல்ல மாட்டீங்க, அது கஷ்டமா இருக்கும். எனர்ஜெட்டிக்கான லீடர்னு சொன்னது சந்தோஷம், அந்த அளவுக்காக சொன்னீங்களா? சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நல்லவர்னு சொல்ல வேண்டியல, எனர்ஜெட்டிக்கல் அந்த அளவுக்கு சொன்னீங்களா? அவருக்கும் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் கிடையாதுல்ல. திருநாவுக்கரசு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாரு, அவருக்கும் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் கிடையாதுல்ல. ஸோ எல்லாரும் கட்சி. நீங்க ஏடிஎம்கேலேருந்து வந்த சேகர் பாபு, ஏவா வேலு, ரகுபதி, சத்யமூர்த்தி, ராஜகண்ணப்பன், செந்தில் பாலாஜி, KKS ராமச்சந்திரன், இவ்வளோ பேர், இன்னும் 4 பேருக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன், 100 பேர் சொல்லுவேன். அவங்க எல்லாம் மந்திரி ஆகலாம். டிஎம்கே பேக்ரவுண்ட் இல்லாம டிஎம்கே எதிர்த்து களமாடி அந்தந்த மண்டலங்கள்ல டிஎம்கே இல்லாம பண்ணவங்க ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே அவங்க மந்திரியா இருக்கலாம். ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இல்லாம ஒருத்தர் வரக்கூடாதா? அவங்களுக்கு தேவைப்படுது, பயன்படுத்திக்கிறாங்க, செய்யறாங்க. அவருக்கு சட்டமன்ற அனுபவம் இருக்குது, அவருக்கு களப்பணி அனுபவம் இருக்குது, ஃபீல்டில் நின்று ஜெயிச்சு காட்ட முடியும். திரு சுப்பிரமணிய சாமி போல எலிட் லீடர் கிடையாது, கிரவுண்ட் லீடர், தரையில் அவருக்கு தெரியும். பெரிய சமூக பின்புலம் இருக்குது. இங்கே திரு அண்ணாமலை ஒரு பெரும் சமூகத்துடைய பின்புலத்தோடு இருந்தார், அந்த பகுதியில் உங்களுக்கு நல்ல ஓட் பேங்க் இருக்குது. இவர் இன்னொரு பெரும் சமூகத்தில் பின்புலத்தில் இருக்காரு, அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் அந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பல கணக்குகள் இருக்குது. சட்டமன்ற அனுபவம் இருக்குது, ஏற்கனவே அமைச்சராக இருந்த அனுபவம் இருக்குது. அப்போ ஆபீஸாக இருக்காரு, 9 வருஷமா கட்சியில் லாயலாக இருக்காரு, எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒழுங்காக இருக்கிறாரு, கரெக்டாக போயிட்டு இருக்கு, தலைமை சொல்றதை புரிஞ்சுக்கிறாரு, கேட்கிறாரு. ஸோ ஆல் பாசிட்டிவ்ஸ். ஒரு 2 கேள்வி மட்டும் சார். இப்போ அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம இதை பார்ப்போம். ஸோ இப்போ விவரம் பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்துலாம் நம்ம பார்த்துட்டோம். அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது உள்ள சில சிக்கல்களும் இருக்கு. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள்லாம் இந்த அலைன்ஸ் இருக்காதுன்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேசினார். அவருக்கு இதில் விருப்பமும் கிடையாது. ஸோ இப்போ அலைன்ஸ் உருவாதுன்னா அவர் எப்படி எடுத்துப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அவரை மாதிரி திமுக பத்தி என்ன சொன்னார்? உயிரோடு இருக்கிற வரை அப்படின்னா நம்ம தாயார் சென்னை விமான நிலையத்தில் இறக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்ட போது திரு வைகோ பேசலாம். நான் தந்திட்டில இருந்து எடுத்திருக்கேன் பேட்டிலாம். திமுக பத்தி என்ன பேசினாரு, கலைஞர் பத்தி என்ன பேசினாரு, திரு ஸ்டாலின் பத்தி என்ன பேசினாருலாம் நீங்க கவனிக்கணும். அவங்க எல்லாம் ஒண்ணு மண்ணா இருக்கிறாங்க. இல்ல, ஆக்சுவலா பேசுனது பத்தின விஷயமே இல்லை. இப்ப ஜெயக்குமார் அவர்களுக்கு பாஜகவோட அலைன்ஸ் வச்சா பாதிப்பு ஏற்படும், அவர் தொகுதியில் அவர் ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன் யார் சொன்னா உங்களுக்கு? ஏன் அவரு சொன்ன விஷயம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் நீங்க அரசியல்ல இருந்து எதிர துருவங்கள் இருக்கும்போது பேசுறதெல்லாம் நீங்க இங்க வச்சு கனெக்ட் பண்ண முடியாது. அப்படியே மாத்தி பேசுவாங்க, எனக்கு இது அட்வான்டேஜா மாறும் சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு நான் மதிமுக உதாரணம் சொன்னேன், அதுதான் விடுதலை சிறுத்தைகள் உதாரணம் சொன்னேன், அதுதான் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உதாரணம் சொன்னேன். திமுக எல்லாமே அவங்க இருக்கும்போது வேற பேசுவாங்க. காமராஜரை திமுக விட வேற ஒருத்தர் இழிவா பேசியிருக்க முடியுமா? இன்னைக்கு காமராஜருடைய பிறந்தநாள கல்வி தினமா கலைஞர் அறிவிக்கிறார். அதே காமராஜர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க. பெரியாரை திமுக எவ்வளவு விமர்சிச்சிருக்கு, திமுக பெரியார் எவ்வளவு விமர்சிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் எதிர் துருவத்தில் இருக்கும்போது அப்புறம் வந்தபோது எங்களுடைய தலைவர் சொல்லிடுவாங்க, நிரந்தர தலைவர் சொல்லுவாங்க, எங்களுடைய ஐக்கான் ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு அலையன்ஸ் கிடையாதுன்னு திரு எடப்பாடி சொன்னாரு. எல்லாருமே கிடையாதுன்னாங்க. அலையன்ஸ் உண்டுன்னு சொன்னாங்க. அலையன்ஸ் உண்டு எல்லாம் சொல்ல போறாங்க. யார் மாத்தி பேசுறாங்க? இன்னைக்கு கேபி முனிசாமி என்ன சொல்லுவார், மாத்தி சொல்ல போறாரா? வேற ஏதாவது நிற்குமா? அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. எல்லாருமே அவரவருக்கு தனிப்பட்ட கருத்து இங்கே கிடையாது. இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், பாஜகலே மாநில தலைவராக 4 பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. திரு நயினார் சரி அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க, உடனே கட்சி மாறிடுவாங்களா, நான் தலைவர் அப்படி ஓடிட்டே இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு நிலைத்த பார்வை அங்கே இருக்கணும்ல. அப்போ முரண்பட்ட பார்வை இருக்கும், நான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை. அது பூரா சரியாயிரும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு 2017 ஒன்றா இருந்தது அவங்களுக்கு பலம், 2025 இவங்க ஒன்றா இருக்கும்போது 26 அவங்களுக்கு பலமா இருக்கும் போது. ஸோ அதிருப்தி குரல்கள் 4 இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். அதே போல சொல்லப்படுற இன்னொரு விஷயம் என்னன்னா,
அதிமுகவை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு பாஜக தேவை. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்றாங்க. பட் இந்த கூட்டணியை அவங்க அமைச்சாங்கன்னா பாஜகவோட லாங் ரன்ல அதிமுக ரொம்ப பலவீனப்பட்டு போயிருவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப நீங்க சொன்னது போலயே ஏறக்குறைய 50 சீட்ஸ் வரைக்கும் பாஜக நெகோஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. அதிமுக பெரிய கட்சி, அடுத்த எலெக்ஷன்ல நம்ம கண்டெஸ்ட் பண்ணணும்ன்ற நம்பிக்கையில நிர்வாகிகள் களத்துல ஒர்க் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப 50 சீட்ஸ் நீங்க பாஜக கொடுக்குறீங்கன்னா அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சில சீட்ஸையும் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். சோ இது கட்சியை லாங் ரன்ல பெரிய லெவல்ல வீக்கன் பண்ணிருன்றாங்க. எப்படி பாக்குறீங்க? 50 சீட்டு நான் சொல்றது மினிமம் சொல்றேன். 50 சீட்டுங்கிறது மேக்ஸிமம் இடத்துல போல டபுள் த டைம். அப்ப இன்னும் ஆபத்து அதிகம் அதிமுக. நீங்க ஏன் குழப்படாதீங்க? அவங்களுக்கே நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கேள்விங்க. அவங்க பாத்துக்கிடுவாங்கல்ல. திரு அமித்ஷா சொன்னதான், அவங்களுடைய கட்சி அவங்க பார்த்து அவங்க அலைன்ஸ் அவங்க பாத்துக்குவாங்க. இது பலவீனமே கிடையாது. 2 நான் சொல்றேன், திமுக தனிச்சு நிக்க சொல்லுங்களேன், நிக்க சொல்லுங்களேன், ஒரு முறை நிக்க சொல்லுங்களேன், ஒரு தேர்தல் நிக்க சொல்லுங்களேன். 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்கல்ல, நல்லது பண்ணியிருக்கிறாங்கல்ல, பலமா இருக்கிறாங்கல்ல, நாங்க மக்களுக்கு இவ்வளவு நடத்திட்டு அன்றாடம் ஒரு புதிய திட்டம் சொல்லி சொல்றாங்கல்ல, சொன்ன கோரிக்கையெல்லாம் நாங்க நிறைவேற்றிட்டோம், கொடுத்த வாக்குலாம் நிறைவேற்றோம்னு சொல்றாங்க. தனியா நிக்க சொல்லுங்களேன், ஏன் நிக்க மாட்டாங்க? அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு 100 சீட்டு வெளியே போயிருது, ஏன் கொடுக்குறாங்க? காங்கிரஸுக்கும் மதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் கொடுக்கறதுலாம் வந்து என்ன கணக்கு? அதெல்லாம் அவங்களே இன்னும் போட்டிடலாம்ல. அப்ப அவங்க வந்து கூட்டணி கொடுக்கும்போது பெருந்தன்மை, அதிமுக வந்து கூட்டணி கொடுத்தா பலவீனம். நல்லா இருக்கே உங்க லாஜிக். சிம்பிள் லாஜிக் சார். போன எலெக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 40 சீட் கையில இருந்து போகுது. அந்த 40 சீட்டும் அதிமுகவுக்கு போன முறை 40 ஜெயிச்சிருந்தீங்கன்னா கொடுக்க வேண்டியது இல்லையே. போன முறை 40 ஜெயிக்கலங்கனால தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங். அதானே உங்களுக்கு எனக்கு 2021 வெல்ல முடியல. 2024 நீங்க பெரிய இழப்பை சந்திச்சீங்களா? 2 பேருக்கு தானே அந்த இழப்பு. அதை 2 பேரும் தானே புரிஞ்சுட்டு இருக்காங்க. திமுக வந்து தனியா போட்டிட்டாங்கன்னா எவ்வளவு சீட்டு கொடுக்கணும் தெரிஞ்சிடும். 63 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தாங்க சார். 5 சீட்டு ஜெயிச்சாங்க காங்கிரஸ். கலைஞர் சொன்னார், 63 நாயன்மார்களாக அனுப்பினோம், பஞ்சபாண்டவர்களாக வந்தார்கள். 63 எங்க, 5 எங்க? ஸ்ட்ரைக் ரேட் என்ன? 63 எது கொடுத்தீங்க? அப்ப அவ்வளவு பலவீனமா இருந்தீங்களா? சரிபாதி சீட்டை வந்து காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க பாராளுமன்றத்தில். சரிபாதி 20க்கு 20 கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதா கொடுத்துருக்காங்க சரிபாதி. அப்பெல்லாம் பலவீனமா? தமாக கொடுத்து உள்ள கொடுத்துரு சரிபாதி 20 போட்டி போட்டு நிக்கலையா? அப்ப ஜெயலலிதா செய்யறாங்க, கலைஞர் செஞ்சிருக்கிறாரு, சரிபாதி சட்டமன்றத்தில் சரிபாதி கொடுத்துருக்காங்க, மக்களவையில் சரிபாதி கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து ராஜதந்திரமா தெரிஞ்சது உங்களுக்கு. திரு எடப்பாடி வந்து பலவீனமா தெரியுமா? எவ்வளவு ட்ரை பண்றீங்க, கவலைப்படாதீங்க. லாங் ரன்ல இந்த பாஜக அதிமுக அலைன்ஸ் லாங் ரன்னை பத்தி அதிமுகவுக்கு லாபகரமா முடியுமா, பின்னடைவா? லாபகரம் நட்டகரம்லாம் லாங் ரன் பத்தியே பேச முடியாது. அது வந்து யாருக்கும் நம்ம 3 மாசம் முன்னாடி அலைன்ஸ் நீங்க சண்டைக்கு வந்திருப்பீங்கல்ல, சும்மா இருக்கு சார், அவங்க கொலைவெளியில் இருக்காங்க, எப்படி சார் அலைன்ஸ் வைப்பாங்க தான் சொல்லியிருப்பீங்க. இன்னைக்கு அலைன்ஸ் வந்துட்டாங்கல்ல, அவ்வளவுதான். சில பாடங்கள் சில விஷயம் நான் என்டிகேவும் டிவிக்கும் அலைன்ஸ் வைக்கலாம் தானே சொல்றேன், வைக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். லாங் ரன் வந்து கற்பனையா. நமக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிற வச்சு நம்ம நாளைக்கு வச்சுக்கின்னு பரவாயில்ல. இன்னைக்கு நடக்கிற வச்சு 400 வருஷம் கழிச்சு நமக்கு எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது, எனக்கு வந்து அந்த அவ்வளவு கணக்கு சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான பேட்டி ரொம்ப நன்றி. அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம். ஏகே வராரு வழி விடுறா. MCR Pure Cotton Club, formals and casual shirts.